மகிமை. இந்த காலவேளையில் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். சந்தோஷமான ஒரு காரியம். God is love. God is love. இந்த வார்த்தையை உலக மனுஷர்கள் கூட எழுதுறாங்க. ஆனா இதுக்கு பிறகு வேறொரு சிலர் அன்பேன்னு சொல்லிக்கிட்டு வேற சில பேய்களுக்கு பேரும் எழுதி போடுறாங்க. அது தப்பு. அதை நம்ம ஒத்துக்கிட்டது இல்லை. நம்முடைய தேவன் அன்பின் தேவன், அன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் என்பது நாம் அறிந்த ஒரு சத்தியம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால நமக்கு அவருடைய அன்பு இன்னதென்று தெரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை நாம் அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்கள், புரிந்தவர்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? அல்லேலூயா சொல்லி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவர் அன்பாக இருக்கிறார்னு எப்படி தெரியும்? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் யோவான் எழுதுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார். God sent his only begotten son. ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக தந்தருளினார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய அன்பு என்ன என்று நமக்கு தெரிகிறது. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை நாம் நமது வாழ்வில் அனுபவித்து வருகிறோம். ஆண்டவருடைய அன்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அறிந்திருக்கிறீர்கள். ருசித்திருக்கிறீர்களா? ருசித்திருக்கிறீர்கள். ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் தன்னுடைய சாயலாக நம்மை சிருஷ்டித்தார். ஆண்டவர் அன்பாக இருக்கிறபடியினால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்பாகவே இருப்போம், அன்பாகவே நடப்போம், அன்பாகவே செயல்படுவோம். ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் உண்மை. ஆனால் ஆண்டவரை அறிந்தவர்களாய் இருந்தும் அன்பற்றவர்களாய் இருக்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் அவர்கள் தேவனுடைய ஆவியை பெறவில்லை. தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றது உண்டானால் உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பு இன்னதென்று தெரிந்துவிடும், புரிந்துவிடும். அது தெரியல. தேவ ஆவியை நீங்கள் பெறாததனால் உங்களுக்கு இப்போ ஆண்டவருக்கு அன்பு என்னதென்று தெரியவில்லை. ஆண்டவருக்கு அன்பை நீங்கள் சரியாக ருசிக்கவில்லை. ஆண்டவருடைய அன்பை நீங்கள் புரியாததுனால அவரிடத்தில் நீங்கள் சரியான அளவுக்கு அன்பாக இல்லை. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது என்று ரோம சபைக்கு பவுல் எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கு சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. God has poured out his love to fill our hearts through the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவ ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? நீங்க பரிசுத்த ஆவியை பெறாதனால ஆண்டவருடைய அன்பினால் உங்கள் உள்ளம் இன்னும் நிரப்பப்படவில்லை. ஏதோ கொஞ்சம் அன்பு, ஆண்டவருக்கு அன்பு கொஞ்சம் உங்களுக்கு தெரியுது, கொஞ்சம் ருசிச்சிருக்கிறீங்க. ஆண்டவருடைய அன்பில் நீங்கள் இன்னும் மூழ்கவில்லை. ஆண்டவருடைய அன்பினால் உங்கள் உள்ளம் நிரம்பி வழியவில்லை. அதுக்கு காரணம் நீங்கள் தேவனுடைய ஆவியை பெறவில்லை. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் தான் கிறிஸ்துவின் அன்பு உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது என்பது உண்மை. ஹல்லேலூயா. அதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த சத்தியத்தை அறிந்திருந்தால் நீங்கள் ஏன் இன்னும் தேவாவியை பெறவில்லை? ஆண்டவர் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னாரா? நீங்கள் கேட்கவில்லை, அதனால் உங்களுக்கு கிடைக்கவில்லை.
நம்முடைய தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் தந்திருப்பார். உங்களுக்கு ஒரு அவிசுவாசம், ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம், சந்தேகம், அவிசுவாசம், குழப்பம் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தேவன் தமது ஆவியை தருவார். தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றது உண்டானால் தேவனுடைய அன்பும் உங்கள் உள்ளங்களில் ஊற்றப்படும். சிலர் பரிசுத்த ஆவியை பெறாதனால அவங்களுக்கு தேவ அன்பு உள்ளங்களில் புரியலை. பரிசுத்த ஆவியை பெற்று இழந்ததுனால ஆண்டோடைய அன்பு இப்போ கொஞ்சம் மறைந்து போனது, விலகி போனதாக இருக்கிறது. நீங்கள் தேவாவியினால் நிரப்பப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய அன்பை நீங்கள் ருசிக்கலாம், ஆண்டோடைய அன்பினால் நிரம்பி வாழலாம். அடுத்து யோவான் தன்னுடைய நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க. யோவான் 3:18 வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடவோம். Our love should not be only words and talk. No, our love must be real. We must show our love by the things we do. சிலர் வார்த்தையில் ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, நயமா பேசுறாங்க, அன்பா பேசுறாங்க. பிசினஸ் பீப்புள் கூட ரொம்ப அன்பா பேசுறாங்க. அண்ணாச்சி வாங்க, அண்ணி நல்லா இருக்கிறீங்களா, குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குதா, அண்ணி நல்லா இருக்கிறாங்களான்னு அப்படி எல்லாம் நல்லா பேசுறாங்க. வார்த்தையினால் அல்ல, சொல்லினால் அல்ல, கிரியையினால் உண்மையினால் அன்பு கூறணும்னு ஆண்டோடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அம்மா அப்பான்னு அன்பா கூப்பிடுறது மட்டும் போதாது, ஆண்டவரேன்னு சொன்னா மட்டும் போதாது. Let your love be shown in deeds. உங்களுடைய செயல்களில் அந்த அன்பு விளங்கட்டும். ஹல்லேலூயா. அப்பா அம்மான்னு நயமா கூப்பிட்டுட்டு காரியத்தை நாடிக்கிட்டு உண்மையான அன்பில்லாமல் செயலில் அது விளங்காமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அது ஏமாத்து. யூ ஆர் டிசீவிங் யுவர் செல்ஃப். உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்கிறாய். அது ஒரு மாயான அன்பு. நீ மாய்மாலம் பண்ணுகிற ஒரு நபர் என்பது அதில் விளங்குகிறது. உண்மையான அன்பு நமக்கு தேவை. ஆண்டவரை பற்றின அன்பு நமக்கு இருக்குமானால் நாம் யாரில் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோமோ அப்படிப்பட்டவரிடத்திலும் அன்பாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இல்லை, இந்த நாட்களில், கடைசி நாட்களில் சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று பவுல் தீமோத்தேயுவின் நிருபத்தில் குறிப்பிடுகிறார். சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள். முதலாவது நமக்கு ஆண்டவருடைய அன்பு இருக்குமானால் இந்த பூமிக்குரிய வாழ்வில் நம்முடைய பெற்றோரிடத்தில் நாம் அன்பாயிருப்போம், உடன் பிறந்த சகோதரிடத்தில் அன்பாயிருப்போம். நாம் யார் யாரிடத்தில் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களிடத்திலாம் அன்பாயிருப்போம். ஆண்டவருக்கு அன்பு இல்லாதனால தான் இப்போ யார்கிட்டையும் உண்மையான அன்பு இல்லை. புருஷனுக்கு மனைவிட்ட உண்மையான அன்பு கிடையாது. ஏதோ கல்யாணம் பண்ணதுக்கு இத்தனை வருஷம் நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் வருஷம் நடத்தணும், போயிட்டு போகுது. புருஷன்கிட்ட உண்மையான அன்பு மனைவிக்கு கிடையாது. சனியை எப்போ தொலைஞ்சு போவான், அவனை கொண்டு இருக்கிற ஓத்திரம் தாங்க முடியலையே. இப்படித்தான் இன்னைக்கு மாயான ஒரு அன்பு. மாயான அன்பை விட்டுருங்க, உண்மையான அன்புக்குள் கடந்து வாருங்கள். முதலாவது ஆண்டவரிடத்தில் உண்மையான அன்பு உள்ளவங்களாக நம்ம மாறுவோம். அப்படி மாறிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கெட் த லவ் டு லவ் அதர்ஸ். நீங்கள் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய அன்பு உங்களுக்கு வந்துவிடும். ஹல்லேலூயா. அதான் உண்மை. இப்போ ஆண்டவருடைய அன்பு இல்லாதனால தாயிடத்தில் ஒரு அன்பு இல்லை, தகப்பனிடத்தில் அன்பு இல்லை, உடன் பிறந்தவரிடத்தில் அன்பு இல்லை, தாத்தாட்டே அன்பு இல்லை, ஆத்தாட்டே அன்பு இல்லை. அன்பே இல்லாத அநேக மக்கள் சபைகளில் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சிலர் கொஞ்சம், அவங்க யாரோ ஒரு சிலர்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்களால ஒரு காரியம் நாடணும், நமக்கு சொத்து தரணும், எங்கள் அப்பா பெரிய சொத்துக்காரரு, அவர்கிட்ட உள்ள சொத்தில் நமக்கு ஒரு பங்கெடுக்கணும், அதனால அப்பாட்ட கொஞ்சம் அன்பு. அவர் சொத்தை தந்துட்டார் வச்சுக்க, அப்பாவாகுது அம்மாவாகுது. இது மாயான ஒரு ஏமாத்து அன்பு. அப்பாட்ட சொத்து இருக்கோ இல்லையோ, தகப்பனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பது ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஒழுங்கு. இட் இஸ் காட்ஸ் பேட்டர்ன் டு லவ் த ஃபாதர். தாயிடத்தில் அன்பாக இருக்கணும்னு சொல்றது ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஒழுங்கு. தாயிடத்திலும் தகப்பனிடத்தில் அன்பு கூறாமல் போவதற்கு ஒரு துரோகி, ஒரு கயவன் ஆலோசனை உனக்கு சொல்வானானால் அவனுடைய பேர் தான் பேலியாளின் மகன். அவன்தான் சாத்தானுடைய ஏஜென்ட். யாதொருவர்
யாதொருவன் உன்னிடத்தில் வந்து உன்னுடைய மனைவிடத்தில் அன்பா இருக்க வேண்டியதில்லை, அவள் அந்த அளவுக்கு விசேஷமானவள் இல்லை, நீ உனக்கு மனைவிட்ட எல்லாம் அன்பா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தந்தானா அவன் அவன் பிசாசின் மகன், அவன் துரோகி, அவன் சதிகாரன், அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காரு. புருஷர்களே உங்கள் சொந்த மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் கல்யாணம் பண்ண மனைவிடத்திலும் அன்புள்ளவராய் புருஷன் இருக்க முடியும். ஆண்டவரிடத்தில் நான் ரொம்ப அன்பா இருக்கிறேங்க, டூ யூ லவ் யுவர் ஹஸ்பண்ட், உன்னுடைய புருஷனை நேசிக்கிறாயா? அது முடியாது. அவன் ஒரு மோடுமுட்டி, அவனையெல்லாம் நான் நேசிக்க முடியாது. நான் எனக்கு அண்ணனையோ அக்காவையோ தங்கச்சியோ வேணும்னா நேசிக்கிறேன். யூ ஆர் ராங். ஆண்டோட அன்பு உனக்கு இருக்குமானால் உன் புருஷனை நீ நேசிப்பாய், கனம் பண்ணுவாய். ஹல்லேலூயா. நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், ஆனால் நான் பெற்ற பிள்ளைகளை என்னால் நேசிக்க முடியாது. என் பிள்ளைகள் யாருமே சரி கிடையாது. ஆண்டவருடைய அன்பு உனக்கு இருக்கா? நீ ஆண்டவர்கிட்ட உண்மையாக அன்பாக இருக்கிறியா? நீ சொல்றது பொய், நம்புவதற்கு இடமே இல்லை. நீ ஆண்டவர்கிட்ட அன்புள்ள ஒரு நபரானால் நீ பெற்ற பிள்ளைகளுக்கு அன்பாக இருக்கலாம். அது அவரு அந்த பிள்ளைங்க அவனு சரியில்லையே, சரியில்லைன்னா ஆண்டவர்கிட்ட சொன்னால் அவர் சரிப்படுத்திடுவார். நீயும் நானும் சரிப்படுத்திட முடியாது. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஆண்டவர் மாற்றிடுவார். ஆண்டவருடைய அன்பு இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அன்பாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அன்பாக இருக்கிறதுனால பிள்ளை திருத்த வேண்டாம், அவங்க தப்பெல்லாம் சரி பண்ணண்டான்னு அப்படி இலக்கணம் கிடையாது. அது வேற, அது வேற இலக்கணம். எனக்கு ஆண்டவர்னா ரொம்ப பாசம், ஆண்டவர்னா எனக்கு உயிரே கொடுத்துடணும்னு தோணுது. ஆனால் எனக்கு அப்பா அம்மானா தான் பிடிக்கவே இல்லை. சில ஆட்களை நான் பார்த்துருக்கேன், பிசாசு பிடிச்சவங்கள நான் கவனிச்சிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ எதுக்கு வேற போட, தகப்பனை பார்த்து போடான்னு சொல்லுவாங்க. பேய் உள்ள இருக்கு, தாயை பார்த்து போடி. சி, கர்த்தருடைய பரிசுத்தவான்களை பார்த்து அவங்களுக்கு கோபமாக வரும். தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகளை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. சனியாக போகுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பிசாசு இருக்கு. பிசாசு பிடிச்சவங்க, பிசாசு குடியிருக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை நேசிக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை வெறுப்பாங்க, கசந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே எரிச்சலாக இருக்கும், கோபமாக இருக்கும், ஆத்திரமாக இருக்கும். அவங்களுக்கு பொறுக்காது, அன்பென்கிற ஒரு சுபாவம் இருக்காது. பிசாசு பிடிச்சவங்கள்ட்ட போய் நீ அன்பா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தா உங்களை கன்னத்திலே அரைஞ்சிருவாங்க, சொல்லி முடியுங்கனால. அது காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு. பரிசுத்த ஆவியான ஒரு உள்ளத்தில் இருந்தா அன்பா இருக்கணும்னு உள்ள குணத்தை உடையவர்களாக நம்மை மாற்றி விடுவார். ஆண்டோடத்தில் அன்பா இருக்க பண்ணுவார், மற்றவர்களிடத்திலும் அன்புடையவர்களாக இருக்கும்படி தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அன்பாக இருக்கத்தான் ஆண்டவருடைய வேதம் முழுக்க முழுக்க நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் அன்பா இருக்கிறாங்களா? ஏதோ சிலர் அன்பா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலேயே எல்லாரும் அவர்கிட்ட அன்பா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் தான் அன்பா இருந்திருக்கிறாங்க. அதுல ஒரு ஆளு மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாள் ஆண்டவரிடத்துல ரொம்ப அன்பா இருந்த ஒரு சகோதரி. ஹல்லேலூயா. அது ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். இயேசுவிடத்தில் ரொம்ப அன்பா இருந்தவள் மகதலேனா மரியாள். அது காரணம் என்னன்னா, அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்தி இருந்தார். ஆண்டவர் பிசாசை துரத்தினால ஒரு நன்றி விசுவாசம், அந்த நன்றியோடு அவளிடத்துல அன்பு. சிலருடைய வாழ்க்கையில அவங்கள பிசாசு நெய்ய புடைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருந்தாலும், ஆண்டவர் விடுதலை கொடுத்திருந்தாலும் சரியான அளவுக்கு ஆண்டவரில் ஒரு அன்பு வரலை. மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவரிடத்தில் இருந்த அன்பு நிமித்தம்தான் அவள் அதிக இருட்டோடே ஓவினால் கால வேளையில் ஆண்டவர் இயேசு வைத்திருந்த கல்லறைக்கு சென்றிருக்கிறாள். அதிக இருட்டோடே, அப்படிதான் பைபிளில் இருக்கு. ஆமா, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து பார்த்தால் அங்கே இருக்கிறது. ஏர்லி ஆன் சண்டே மார்னிங் while it was still dark Mary Magdalene went to the tomb. அவள் கல்லறைக்கு அதிக இருட்டோடே போனாள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு என்ன பண்றா? போய் பார்த்தா அவரை காணவில்லை. அவ்வளவுதான், காணலைன்னு உடனே போயிடல. அவ அதுக்கப்புறம் அங்கே நின்று அழுதுட்டு இருக்கிறார். அங்க ஒரு ஆள் நிற்கிறார். அந்த ஆளை பார்த்து கேட்கிறார், நீர் அவரை எடுத்ததுண்டானால் சொல்லும், நான் அவரை கொண்டு போய் விடுகிறேன்
20:15 இருக்கு. Did you take him away, sir? Tell me where you put him. I will go and get him. நான் போய் அவரை எடுத்துக்கிட்டேன்னு சொல்றா. ஐயோ, செத்து போய் அடக்கம் பண்ணின 3வது நாள் மகதலேனா மரியாள் அதிக இருட்டோட கல்லறைக்கு போனா என்பது ஒன்று. காணவில்லை என்பது அவள் திரும்பி போய்விடவில்லை. உடனடியாக நின்று கல்லறையிடமாக நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை தோட்டக்காரன் என்று எண்ணி அவரிடத்தில் பேச்சு கொடுக்கிறார். ஐயா, அவரை எடுத்துக்கொண்டு போறதுண்டானால் சொல்லு, நான் தூக்கிட்டு போறேன்னு நிற்கிறான். அப்பொழுதுதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மகதலேனா மரியாளுக்கு தான் இயேசு முதலாவது தரிசனமானார். காரணம் என்ன தெரியுமா? All because of the love towards the Savior Jesus. ரட்சகர் இயேசுவின் மேல் அவள் வைத்திருந்த அன்பினால தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தன்னை முதலாவது மரியாளுக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. It was not an evil love. It was a good love. நல்ல ஒரு அன்பு, ஆண்டவரிடத்தில் வைத்திருந்த அன்பு. ஹல்லேலூயா. தீய நோக்கத்தோடு அநேகர் அன்பாய் இருக்கிறார்கள். I don't tell that. அதை நான் சொல்ல வரவில்லை. With an evil intention, if you love a person, that is wrong. தீய நோக்கத்தோடு ஒரு ஆளை நீ நேசிக்கிறதானால் அது பெரிய தப்பு. ஆண்டோடைய பார்வையில் அது குற்றம்தான், தவறுதான். Genuine love. ஹல்லேலூயா. நல்ல நோக்கம், ஆண்டவரிடத்தில் வைத்திருந்த ஒரு தூய அன்பு, தூய அன்பு, holy love. ஹல்லேலூயா. அப்படி மகதலேனா மரியாள் இருந்திருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவிடத்தில் அவருடைய சிஷ்யனாகிய பேதுருவும் அன்பாக இருந்திருக்கிறார். பேதுரு ரொம்ப அன்பாக இருந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு தான் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு மரிக்க போகிறேன் என்று சொன்ன வேளையில் பேதுருக்கு ரொம்ப வருத்தம். ஆண்டவர் இயேசுவை கூட்டிகிட்டு போய் உமக்கு இப்படி வரக்கூடாது என்றெல்லாம் கடிந்து கொள்கிறார். அதுக்கு பிறகு சொல்றாரு, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன், உமக்காக மரிக்க வேண்டியதானால் மரிப்பேன்னு சொல்றார். அதே பேதுரு 3 தடவை மறுதளிச்சு விட்டார். அது உண்மை. ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவருக்கு தரிசனமானார். அவர்கிட்ட கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். எதனால? ஏன் யூதாஸ் காரியத்திடத்தில் இயேசு கேட்கவில்லை? அவன் துரோகி பயன். அவனை ஆண்டவர் இயேசுக்கு நன்றாய் தெரியும். துரோகிட்ட ஆண்டவர் கேட்க மாட்டார். அவன்கிட்ட கேட்கல. ஏன் பேதுருவிட்ட என்ன கேட்டார்? பேதுரு இயேசுவை மறுதலித்திருந்தாலும் உண்மையான அன்புள்ளவர் என்று ஆண்டவர் இயேசுக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு, நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம், நான் மெய்யான போஜனம், மெய்யான பானம்னு சொன்ன கடின உபதேசம்னு எல்லாம் 70 சீஷர்கள் போயிட்டாங்க. ஆண்டவர் திரும்பி பார்க்குறாரு, 12 பேர் நின்றாங்க. கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போ பேதுரு சொன்னார், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நிச்சய வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்கிறார். பேதுரு போகல. பேதுரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால மறுதளித்திருந்தாலும் இயேசுவிடத்தில் ரொம்ப அன்புள்ளவர். அதனால உயிர்த்தெழுந்த பிறகு அவங்ககிட்ட வந்து கேட்குறாரு இல்லையா? வேற எந்த சிஷ்யன்ட்டையும் கேட்கல, பேதுருட்ட கேட்டார். மறுதளித்த பிறகு பேதுரு என்ன பண்ணார்? எல்லாரும் செய்தது போல நான் ஒரு தப்பு மனங்கசந்து அழுதார். பீட்டர் wept bitterly. அதுக்கு பிறகு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு கேட்டார் இல்லையா? யோவான் 21:15, சைமன் சன் ஆஃப் ஜான், டு யூ லவ் மீ? இவர் தமிழ் பைபிளில் ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கு. இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். அதுக்கு என்ன சொன்னார்? உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். எஸ் லார்ட், யூ நோ தட் ஐ லவ் யூ. கேன் யூ சே தட் டுடே? ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கணும்னா, நீங்க ஒரு காலத்தில் பின்மாற்றமோ ஒரு இடகாலமோ ஒரு குழப்பமோ ஏற்பட்டிருந்தாலும் அதை குறித்து மனங்கசந்து அழுவீங்களா? அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பார், நீ என்னை நேசிக்கிறாயா, அன்பா இருக்கிறான்னு கேட்பார். ஆண்டவர் என்னாண்டெல்லாம் ஒரு நாளும் அப்படி கேட்கலைங்க. அப்படியா? அப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட அன்பு இல்லாதவர்கள் என்று அறிந்துதான் அவர் கேட்கவில்லையோ? ஆண்டவரிடத்தில் நீங்க உண்மையா அன்பா இருக்கிறீங்களா? அப்ப நீங்க சொல்லுங்களா, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நாம் இடத்துல எவ்வளவு அன்பா இருக்கிறோம் உமக்கே தெரியும் இல்லையா?
ஆண்டவரிடத்தில் சிலர் ரொம்ப அன்பாக இருக்கிறேன்னு பேச்சில் சொல்லிக்கிட்டே ரோட்டு வழியாக போகிறாங்க. அவங்க தோட்ட வேலையை பார்க்குறாங்க, அவங்க கடையை திறக்கிறாங்க, அவங்க கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க சாவு வீட்டுக்கு போகிறாங்க, ஆமாம் அவங்க வளகாப்பு பண்ணுறாங்க, அவங்க கறி விருந்துக்கு போகிறாங்க. ஆண்டவரிடத்தில் இவங்க எல்லாம் அன்புள்ளவங்க கிடையாது. சும்மா இவங்கெல்லாம் பிழைக்கிறதுக்கு முதலுக்கு வந்தவங்க, பிழைப்புக்காக வந்தவங்க, பாடுபிரதேசிகள் இவர்கள். இவர்கள் இன்மைக்காக ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறது போல காட்டுறவங்க. இவங்களெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறவர்கள் என்கிற பட்டியலில் சேர்க்க முடியாது. அதுக்கு ஃபார்முலா இருக்குது, சொல்லித்தரேன். ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறவங்க என்னென்ன செய்யணும்னு சில ஒழுங்குமுறைகள் இருக்குது. ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறவர்கள் என்னென்ன கடைபிடிக்கணும், வாட் ஆர் த திங்ஸ் we have to maintain or we have to obtain, நம்ம என்னெல்லாம் கடைபிடிக்கணும்னு இருக்கு. ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறவங்க முதலாவது கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா, யூ மஸ்ட் worship the Lord, ஆண்டவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கிறேன். எப்படி? நான் ஆண்டவரை ஆராதிக்க தவறவே மாட்டேங்க. என்னால் எழும்பி நடக்க முடியும் உண்டானா நான் ஆண்டவரை ஆராதிச்சு வந்துடுவேன். கையில் புண்ணோ காலில் புண்ணோ ஆக்சிடெண்ட்டோ என்னவோ பேன்ஸ் போட முடியலைன்னா வேசியை கட்டி விடுவோம். அதனால ஒன்றும் கெட்டுப்பார். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்குற கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோ. ஹல்லேலூயா. 100ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றாரு, சகல ஜனங்களே. இன்னொரு சங்கீதக்காரன் சொல்றாரு, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். இங்க சங்கீதக்காரன் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள்னு சொல்றாரு. ஆண்டவரை நான் நேசிக்கிறதுனால் அவரை கம்பீரமாய் பாடுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை கம்பீரமாய் பாடுகிறேன். எனக்கு சினிமா பாட்டெல்லாம் வராது. அவரை துதிக்கும் புது பாட்டை என் நாவில் கொடுத்தார். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். அதுக்கு ஒரு அடையாளம், நான் அவரை பாடுகிறேன். அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நான் அன்பாக இருக்கிறேன் என்பதை என்னுடைய நாவினாலும் வெளிப்படுத்துகிறேன். எப்படி? அவரை பாடுகிறேன், அவரை போற்றுகிறேன், மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்கிறேன், சந்தோஷமாய் அவரை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை மறந்து அவரை நினைத்து அவரை ஆராதிக்கிறேன். எனக்கு உள்ளத்தில் சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு வச்சுக்கிடுங்க. எனக்கு இந்த நாளும் நல்லா இருக்காது, இந்த வாரமும் எனக்கு நல்லா இருக்காது. நான் ஏதோ பெரிய கொலை குற்றம் செய்தது போன்ற ஒரு துக்கம், வேதனை, வருத்தம் என் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை நான் வியாதி படுக்கையில் இருந்தேன். விபத்து ஏற்பட்டு வியாதி. எனக்கு இருந்த துக்கத்துக்கு அளவே இல்லை. தூக்கம் இல்லை, துக்கத்துக்கு அளவில்லை. ஐயோ, ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லையே. ஆண்டவரை சந்தோஷமா ஆராதிக்கிறது ஒரு கிருபை, இது ஒரு பாக்கியம். நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆண்டவர் என்னதான் நமக்கு செஞ்சாரு? அவர் செய்த நன்மைகளை வரமாமல் நன்றியோடு அவரை துதிப்போம். நன்றியின் இதயத்தால் அவரை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா அவரை ஆராதிப்பேன். ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் வருகிறேன். நான் ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறதுனால கட்சிக்காரங்க, தொண்டர்கள் எல்லாரும் தலைவர் வந்த உடனே அவங்க வாழ்க தலைவர் வாழ்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு தலைவரால் கொஞ்சம் காரியம் நடக்கணும். அவங்க கட்சியில் உள்ள தொண்டர்கள் இல்லை, நம்ம கட்சிக்காரங்க கிடையாது. நம்ம ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகள், அவரிடத்தில் அன்புள்ளவர்கள். அன்பினால அவர் சமூகத்துக்கு கடந்து வருகிறோம், அவரை பார்க்க வருகிறோம், அவரை துதிக்க வருகிறோம், அவரை போற்றி பாடி மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறவங்க ஆண்டவரை ஆராதிக்காம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்த பிறகும் குழந்தை குட்டிகளோடு விளையாட முடியாது, பேரம் பேச்சியோடு விளையாட முடியாது. உண்மை. நம்ம மறந்து ஆண்டவரை தான் நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதிக்காமல் இருக்கவே முடியாதுங்க. அந்த நாளும் அந்த வாரமும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு.
ஐயோ இன்னைக்கு எனக்கு ஆராதிக்க முடியாமல் இப்படி ஆகிட்டு ஆண்டவரே ரொம்ப வேதனையாக இருக்குங்க. வேற 100 ரூபா 200 ரூபா போனால் கூட இந்த அளவுக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்கு. ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறவர்கள் ஹல்லேலூயா. சில வேளைகளில் என் வீட்டுக்கு எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள் வருவார்கள். அப்போ எங்கள் பிள்ளைங்க வெளியூரில் இருந்து படிக்கிறதுனால அவங்களுக்கு பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்காது. அந்த உறவினர்கள் வந்த செய்தியை கூட எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஐயோ நான் இல்லாத நேரம் வந்தாங்களே, அவங்களுக்கு ஒரு வருத்தம். ஐயோ நம்ம பார்க்கணுமே, அவங்கள பார்க்கணுமேன்னு ஒரு ஆசை. ஆண்டவரை ஆராதிக்காமல் ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கிறவங்களுக்கு எப்படி அவரை ஆராதிக்காமல் இருக்க முடியுதுன்னே எனக்கு சொல்ல முடியல. நீங்கள் ஏன் ஆராதிக்க வரலன்னு கேட்டால் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒருத்தவங்க செத்து போட்டாங்க, அவங்க ஒரு கல்யாண வீடு, எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி ஒருத்தவங்க வந்துட்டாங்க, இப்படி சர்வ சாதாரணமாக கூலாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக மனசங்கடமாக தெரியல. இது சீசன். இந்த சீசன்லாம் நல்ல வியாபாரம் நடைபெறும். தீபாவளி சீசன், கார்த்திகை தீபாவளி, அஷ்டமி நகோமி சீசன். பாவிகளே மனம் திரும்புங்கள். இவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட உண்மையான அன்புள்ளவங்க கிடையாது. நோ, இவங்களெல்லாம் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க ஆண்டவரத்தில் அன்புள்ளவர்கள். அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவரோட அன்புள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா அவருக்கு பணிவிடை செய்வார்கள். They will serve the Lord. ஹல்லேலூயா. ஆமாங்க. உங்களுக்கு அது தெரியுமா? தெரியாதா? அது தெரியாதனால தான் அநேகருக்கு பெரிய தடுமாற்றம். ஆமாம், ஆண்டவருக்கு பணிவிடை செய்வார்கள். ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கிறவங்க. பெற்றோரிடத்தில் அன்பாக இருக்கிற பிள்ளைகள் பெற்றோருக்கு பணிவிடை செய்வார்கள். அண்ணனிடத்தில் அன்பாக இருக்கிற தம்பி அண்ணனுக்கு உதவி செய்வான், பணிவிடை செய்வான். ஹல்லேலூயா. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அண்ணன் உங்களுக்கு நான் துணி துவைச்சி தரேன், தேய்ச்சி தரேன், அண்ணன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு அண்ணன்கிட்ட அன்பாக இருந்தால் அப்படி செய்வாங்க. தம்பிகிட்ட ஒரு அண்ணன் அன்பாக இருந்தால், அதனால் குடிகார அண்ணன்கிட்ட அன்பாக இரு, அவன் குடிச்சிட்டு அவன் வீட்டில் கடந்து வந்து உருளட்டும்னு நான் சொல்லலை. அப்படி ஒரு வேதை நான் சொன்னதும் இல்லை, சொல்ல போகிறதும் இல்லை. அது வேற. அதை இங்கே உள்ளே கொண்டு நுழைச்சிடாது. அது பிசாசும் போதனை, பிசாசுக்கு அடுத்த உபதேசம். நான் சொல்றது பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பயந்து ஒழுங்காக வாழ்கிறவங்கள தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒழுங்கீனமாக சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் நான் சொல்ல வரலைங்க. சொல்ல வந்த விஷயம், அன்பாக இருந்தால், அன்பு இருந்தால் பணிவிடை செய்ய முடியும். இப்போ நான் ஆண்டவருக்கு பணிவிடை செய்யலைன்னா ஆண்டவர் நரகத்தில் போட்டுருவாரோ அந்த கேள்வி, வீம்புக்காக கேட்குற கேள்வி, அதை கேட்காத. Do you really love Jesus? உண்மையிலே நீ ஆண்டவரை நேசிக்கிறாய். If so, you will serve him. அப்படின்னா நீ அவருக்கு பணிவிடை செய்வாய். ஹல்லேலூயா. பெத்தானியா கிராமத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு போனார். போனவரை வீட்டுக்கு ஒருத்தி இழுத்துட்டு வந்தா. வம்பு பண்ணுறதுக்கு இல்லை. ஆண்டவர் இயேசுவை பற்றி அவள் அறிந்திருந்திருக்கிறாள். அவரையில் வைத்திருந்த அன்பினால அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோ. மார்த்தாள், அந்த மார்த்தாள் ஆண்டவர் இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தமடைந்து இயேசுவிடத்தில் மரியாதை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணா, கூட சொன்னான். அதெல்லாம் இப்போ நான் சொல்ல வரல, அதை உங்களுக்கு சொல்லுக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லலை. இப்போ மார்த்தாள் பணிவிடை செய்தாள் என்று பைபிளில் இருக்கு, படிச்சிருக்கிறீங்களா? யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மார்த்தா serve the Lord. பைபிளில் இருக்கா? படிச்சு பாருங்க, எடுத்து பாருங்க. மார்த்தாள் அவருக்கு பணிவிடை அப்படி இருக்கா இல்லையா? மார்த்தாள் பணிவிடை செய்தாளா, மரியாள் பணிவிடை செய்தாளா? எனக்கு பைபிளில் அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள், மார்த்தாள் பணிவிடை செய்தாள். விருந்தில் பணிவிடை செய்கிறாள் மார்த்தாள். இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள். இயேசுவை கூட்டிட்டு வந்ததும் மார்த்தாள், ரொம்ப வேலை செய்ததும் மார்த்தாள். பரிசப மார்த்தா, பணிவிடை செய்தவள் மார்த்தா. All because of the love she had for Jesus, she served him. Hallelujah. உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் அன்பு இருந்தால் பணிவிடை செய்யுங்க. அன்பு தம்பிகளே, தங்கைகளே, do you really love your parents? Do you really love your father? You boy, பையா, உங்க அம்மாவை நேசிக்கிறியா, உங்க அப்பாவை நேசிக்கிறியா? I feel and I think some of you are hypocrites. உங்களில் சிலர் மாய்மாலக்காரர்கள்.
You hypocrite, you are looking at me now. Why? மாயக்காரனே, மாயக்காரியே, நீ இன்று மனம் திரும்ப என்று ஆண்டவர் சொல்கிறார். You say that you love Jesus. You say you are ready to serve Jesus. நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ரெடின்னு சொல்றேன். Whereas you are not ready to serve your own father, your own mother. ஆண்டவருக்கு நான் என்ன பணிவிடை செய்ய ரெடியா இருக்கிறேன்? அப்படியோ என்ன பணிவிடை நீ செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன பணிவிடை நீ செய்தாய் அல்லது செய்து கொண்டிருக்கிறாய்? சொல்லு பார்ப்போம். உன்னுடைய தாய்க்கு உன்னுடைய தகப்பருக்கு நீ என்னென்ன பணிவிடை செய்தாய் இந்த ஒரு வாரத்தில்? சொல்லு பார்ப்போம். நீ சொல்றால எங்க அம்மானா எனக்கு உயிர், எங்க அப்பானா எனக்கு, எங்க அப்பானா என்னதான் என்னதோ நீ என்னெல்லாம சொல்லுவிய அடுக்குமொழியில ரொம்ப சொல்லுவாள். எங்க அம்மானா எங்க அப்பானா எங்க குடும்பம்னா ரொம்ப பேசுவாள்ல. பாருங்க என் பொஞ்சாதினா எனக்கு உயிராகும். நீ உயிர்னு சொன்னதெல்லாம் இருக்கட்டும், எத்தனை நாள் அடிச்ச, எத்தனை நாள் தூஷித்த, எத்தனை நாள் கெட்ட வார்த்தை பேசுற? நீ உன் மனைவி கிட்ட அன்பா இருக்கிறவனா? நீ பொல்லாத ஆள், நீ ஒரு மாயக்காரன், மாயக்காரன், மாயக்காரி. சாப்பாடு சமயத்துக்கு சாப்பாடு சமைச்சு புருஷனுக்கு அன்பா கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. இருக்கிறத வேணும்னா தின்னு, இல்லைன்னா எங்கேயாவது போய் தின்னு. புருஷன் வேலைக்கு போய் களைப்பா வந்திருக்கிறான், உனக்கு புருஷன்கிட்ட உண்மையான அன்பு இருக்கா? உன்னை போல மாய்மாலக்காரியெல்லாம் நான் பார்க்கல, அதனால தான் இங்கே வந்திருக்கேன். மாயக்காரியே மனம் திரும்பு. புருஷன்கிட்ட அன்பு இருந்துன்னா நம்ம வேலைக்கு போயிருக்கிறாரு, தொழிலுக்கு போயிருக்கிறாரு, அவர் வந்ததும் நம்ம முறையாக சாப்பாடை அவருக்கு கொடுக்கணும். அப்படி ஒரு எண்ணம் இருக்காதா? நான்லாம் என் புருஷன்கிட்ட எப்படி அன்பாக இருக்கும் தெரியுமா? சிலர் பேசுவாங்க இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க மை டார்லிங், இவங்க பேசுவாங்க புருஷர்கள். எனக்கு கண்ணேன்னு சொல்லுவாங்க. ஏமாந்துறாத, சும்மா சொல்றது பேச்சில் நம்ம ஏமாத்துறது. டாடின்னு சொல்லுவாங்களோ, டாடியா தாடியா, அந்த பக்கம் போனதும் கண்ணா பின்னான்னு பேசுறது. அவன் கிடக்குறான்ல அந்த பையன், ஏன் இப்படி மாய்மானம் பண்ற? Do have the genuine love. பணிவிடை செய்யணும்னு என்ன இருக்கா? பிள்ளைகளே என்ன பார்க்கிற? I cannot love you as long as you hate your parents. உங்க அப்பா அம்மாவை நீ வெறுக்கும் பட்சத்தில் நான் உன்னை நேசிக்க முடியாது. I cannot love you. உன்னை பெற்ற தகப்பன தாயை உன்னால நேசிக்க முடியல. ஆண்டவரை நேசிக்கிறாங்களா? ஐயோ, அவங்க ரொம்ப ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவருக்கு ரொம்ப பணிவிடை செய்ய போறாங்களா? ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறதுக்கு யாரெல்லாம் ரெடி? கமான். மார்த்தாள் இயேசுக்கு பணிவிடை செய்தாள். நீங்க யாரெல்லாம் பணிவிடை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க பார்ப்போமா? அப்படி கை வைக்கிறவங்க எல்லாம் ஆராதனை முடிஞ்ச பிறகு 1 மணி நேரம் நிற்கணும். உங்களுக்கு நான் வேலை தருவேன். ஆண்டவருக்கு பணிவிடை இன்னைக்கு நீங்க செய்துட்டு தான் போகணும். விருந்து நடக்குது ஒரு பக்கம், சாப்பிட்டாச்சு, டம்ளர் ஒரு பக்கம், பிளேட் ஒரு பக்கம், அதை விட்டு எறிஞ்சிட்டு போயாச்சு. பணிவிடை செய்கிறாங்களா? ரொம்ப பணிவிடை கொடுமை. ஆண்டவர் உங்களுக்கு பணிவிடை செய்தா சோதராப்பா யோசப்பா, அவங்க ஆண்டவர் கூட பணிவிடை செய்திருக்கிறார். இல்லப்பா, தப்பா புரிஞ்சுக்கிடாத. கிறிஸ்து தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துவதற்கு சீஷர்களின் கால்களை கழுவினார். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு மகான், கிளப்புறத்தில் உள்ள ஒரு மகான், பெரிய மகான், அவன் என்ன செய்வானா தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாம் பார்த்துருக்கிறீங்க அந்த மகானை. அவன் என்ன செய்வான் தெரியுமா? 31ஆம் தேதி ராத்திரி ஒரு பெரிய டப்புல காலை உள்ள வச்சுக்கிட்டு விசுவாசிகள் எல்லாரும் அவனுக்கு காலை கழுவணுமா. கள்ள பசங்க ஆளுகளை எல்லாம் ஏமாத்துறானுங்க. இயேசு செய்யறதை நீ செய்ப்பா தம்பி, இயேசு செய்கிறத நீ செய். இயேசு என்ன செய்தாரு? நீங்கள் ஒருவருக்கொருவர் இப்படி செய்யுங்கன்னு சொன்னார். ஆண்டவர் இயேசு நமக்கு இப்போ பணிவிடை செய்தா சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் ரெடியா இருக்கிறீங்க. இயேசுக்கு மார்த்தாள் பணிவிடை செய்தாள். அதான் பைபிளே இருக்கு. இதனால அந்தினார். நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு பல நீண்ட ஆண்டுகள் பணிவிடை செய்தவர்கள், அதனால உரிமையோடு நாங்கள் உணர்வோடு உங்களோடு சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு நாங்கள் நீண்ட ஆண்டுகளாக பணிவிடை செய்து வருகிறோம், பெற்றோருக்கும் பணிவிடை செய்து வருகிறோம், உற்றார் உறவினர்களுக்கும் பணிவிடை செய்து வருகிறோம். ஹல்லேலூயா. அன்பு இருந்தா பணிவிடை செய்யலாங்க. அன்பு இல்லை, யூ ஹேவ் நோ ரியல் லவ் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ். அத்தை என்ன கொண்டு வந்தீங்க? ஜாங்கிரி கொண்டு வந்திருக்கிறேன், தம்ரூட் அல்வா கொண்டு வந்திருக்கிறேன், கொடுங்கோ கொடுங்கோ. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், சிரிச்சுட்டு சந்தோஷமா வாங்கி தின்னு தண்ணி குடிச்சாச்சு. ஆர் யூ ரெடி டு சர்வ் யுவர் ஆண்டி? உங்க அத்தைக்கு பணிவிடை செய்ய நீ விரும்புறியா?
அப்படி பணிவிடையின் ஆவி எத்தனை பேருக்கு இருக்கு? கொஞ்சம் கை தூக்கி பார்ப்போமா? கையை தூக்கி பார்ப்போமா? கையை தூக்கி. பணிவிடையின் ஆவி இருக்கா? யாருக்கு இருக்கு? கையை தூக்குனதெல்லாம் எழுப்பி வைக்கணும். ஆராதனை முடிஞ்ச பிறகு 1 மணி நேரம் நின்று போகணும். உங்களுக்கு பணிவிடை ஆவி இருக்கான்னு இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி தான் அனுப்ப முடியும். இந்நேரமே தூக்கம் வருதா? ஐயா அவர்களே, பணிவிடையின் ஆவி இருக்கா? பொண்ணை வளர்த்தாரு எல்லோரும் சகோதரர். பணிவிடை செய்ய பொண்ணுக்கு மனசில். பொண்ணை கெட்டி கொடுத்த பிறகு கூட பொண்ணு ஊருக்கு வந்தா அப்பா சமைச்சு கொடுக்கணுமா? பிரியா என்கிற பொண்ணுக்கு பவுல் என்கிற தகப்பன் அவர் பணிவிடை செய்யணுமா? அதுக்கு அங்கே இருந்துட்டு போட்டுன்னு அவர் இருக்கிறாரு. பாவம். பணிவிடை செய்வாங்க. உனக்கு அப்பன் உனக்கு செய்வார் பணிவிடை. நீ பொறுத்துக்க. நான் படிச்சு கொடுக்குற பாடம். யூ பேரண்ட்ஸ் நெவர் சர்வ் யுவர் சில்ட்ரன். உங்க பிள்ளைகளுக்கு உடம்புக்கு முடியல, படுத்த படுக்கையில இருக்கு, எழும்ப முடியல, நடக்க முடியலன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல தெம்பா இருக்கிறாங்க, கலையா இருக்கிறாங்க, மினுக்கிறாங்க, உடம்ப அசைக்கிறாங்கன்னா ஒன்று பணிவிட நம்ம செய்யணும்னு தேவையில்லை. அப்படி பைபிள்ல கிடையாது. தப்பு. நீங்க கெடுக்காதுங்க பிள்ளைங்களை. பிள்ளைங்க உடம்புக்கு முடியாத நேரம், பலகீனமான நேரம், உங்க மகள் ஒரு குழந்தையை பெற்ற நேரம், எழும்ப முடியாது, உடம்பு கஷ்டமா இருக்கும். அப்ப as a mother you help your daughter. It is not wrong. அது ரைட். நல்ல பலமா தெம்பா இருக்கிறவள, மகளே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? மகளே சாப்பிட்டீங்களா? எந்த ஊர் தமிழ் இது? சாப்பிட்டாயா? have you had your food? அது கேட்கலாம். சாப்பிட்டியா? இல்லையா? இல்லையா? உனக்கு நானே சமைச்சு நானே தட்டில் போட்டு நானே ஊட்டி விடுறேன். மகளே, என் செல்ல மகளே வா, நான் செய்கிறேன். உனக்கு சவுக்க எடுத்து அடிக்கணும். யாரை முதல்ல அடிக்கணும் தெரியுமா? உனக்கு பொண்ணு அடிக்க கூடாது, ஒன்னு அடிக்கணும். பெற்று இல்லை, ஒன்னதான் முதல்ல அடிக்கணும். அதான் கரெக்டான ஒழுங்கு, அதுதான் ஒழுங்கு. என் மகனே, உனக்கு நான் பணிவிடை செய்கிறேன். அப்பா அப்பா இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, அப்பா இருக்கிறேன், நான் உனக்கு பணிவிடை செய்கிறேன். பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்ட தெரியாது, அல்லது 4 வீலர் ஓட்ட தெரியாது, பெற்றோர் உதவி செய்யணும். அது வேற. தட் இஸ் டிஃபரண்ட். சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்ற வேலையில பெற்றோர் சாப்பிட்ற வேலையில பிள்ளைகள் தான் பணிவிடை செய்யணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்யணும்னு ஒரு இடத்துல இல்லை. வேதத்தில் நான் படிச்சு பார்த்தாச்சு, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல. அப்படி இல்லை. அன்பு இருக்கா உனக்கு? அன்பு இருக்கா? அன்பு இருக்கா? அம்மா பிளேட்டு அப்பா பிளேட்டு யாருக்கு விளக்கணும்? உனக்கு பிளேட்டு உங்க அப்பா விளக்கி தருவார். உன்னை அப்படி வளர்த்துட்டு வாராரு, நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கிற. நான் எல்லாம் கரெக்ட் பண்ணி தான் நீ அனுப்ப போறேன். அன்பு இருக்கா? எங்களுக்கு அன்பு இருக்குது எங்க பிள்ளைகள்கிட்ட. அதனால எங்க பிள்ளைகளுக்கு பிளேட்டை நாங்களே கழுவி கொடுக்க போறோம். ஆமாங்க, எங்க பிள்ளைகள்கிட்ட வச்சிருக்கிற அன்பினால நாங்க அவங்களுக்கு பிளேட்டையே நாங்க கழுவி கொடுக்க போறோம். ரொம்ப சந்தோஷம். அப்படியே செய்யுங்க. பைபிளில் இல்லாததெல்லாம் செய்துட்டு நரகத்துக்கே போங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாக இருக்கிறார். உனக்கு அன்பு, ஆண்டவருக்கு அன்பு உன்கிட்ட கிடையாது. அதனால தான் உனக்கு பெற்றோரிடத்துல அன்பு கிடையாது. இதுதான் உண்மை. ஆண்டவர்கிட்ட அன்பு இல்லாதனால தான் உன் மனைவிட்ட உனக்கு அன்பு இல்லை. ஆண்டவர்கிட்ட ஒரு அன்பு உனக்கு இல்லாதனால தான் புருஷன்கிட்டே அன்பு இல்லை. சும்மா மாய்மானம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு ஆளை ஏமாத்திட்டு நடக்கிறது. How long you can cheat? எவ்வளவு காலம் நீ மற்றவங்களை ஏமாற்ற முடியும்? Not for a long time. There is a day coming. The Lord will make the third person, the other person to understand. சரியா? நீ எவ்வளவு மாய்மாலக்காரன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் நாள் மிக சமீபம். அன்பிருந்தால் பணிவிடை செய்தால் நன்மை, ஆசீர்வாதம், அற்புதம். ஹல்லேலூயா. மார்த்தாள் வீட்டுக்கு கூட்டிட்டு போன மட்டும் இல்லை, பணிவிடை செய்தவள். ஹல்லேலூயா. பணிவிடையின் ஆவி இருக்கா? சிலர் தன்னலம் உள்ளவர்களா இருக்கிறார்கள், சுயநலவாதிகள். அவங்க காரியங்களுக்கு, அவங்க பிள்ளைகளுக்கு, அவங்க குடும்பத்துக்கு, அவங்க உற்றார் உறவினர்களுக்கு பணிவிடை செய்வார். ஆண்டவருக்கோ ஆண்டவர் பிள்ளைகளுக்கோ பரிசுத்தவான்களுக்கோ பணிவிடை செய்ய மாட்டாங்க. அவங்க கண்டுவிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் ஆண்டவருக்கு அன்புள்ளவர்கள் கிடையாது. நீங்க மாம்சத்தின்படி பிறந்தவர்கள், மாம்சீக அன்புள்ளவர்கள். தேவ அன்புள்ளவர்கள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வார்கள், பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்வார்கள், ஆண்டவருக்கு பணிவிடை செய்வார்கள். ஹல்லேலூயா. அது உண்மை. உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்கா? பணிவிடையின் ஆவி இருக்கா? பணிவிடையின் ஆவி இருக்கா?
நீங்க முழிக்கிறீங்களா? என்ன முழிக்கிறீங்க? இது என்ன ராத்திரியா பகல? இது இரவு சென்று போயிட்டு, இது பகல். புரிகிறதா? பணிவிடை நாவி உண்டா தம்பி? உனக்கு பணிவிடை இருக்கா? நம்ம வீட்டுக்கு நம்ம அத்தை வருவாங்க, அவங்க ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு வாஷிங் மிஷினோ ஒரு கிரைண்டரோ மிக்சியோ வாங்கி தருவாங்க. அவங்களுக்கு நல்ல பணிவிடை செய்யணும். இல்லைன்னா அவங்க போறல 2000மோ 10,000மோ தருவாங்க. இந்த பணத்துக்காக, இந்த பொருளுக்காக மாயம் பண்ணி நீ ஒரு பணிவிடை செய்கிற ஏமாத்து வேலை. இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது, மற்றவங்க அறிஞ்சுக்கிடுவாங்க. ஆமாங்க, உனக்கு பணிவிடை நாள் இருக்கிறதா? பணிவிடை செய்ய விரும்புறீங்களா? ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய விரும்புறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட அன்பு இருக்கா? உங்க குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட அன்பு இருக்கா? பணிவிடை செய்யுங்க, அதுல ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறவங்க they will come voluntarily to do something for God. அவங்கள தாங்களாகவே முன் வந்து ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு வருவாங்க. ஹல்லேலூயா. எப்படி? ஆண்டவர்கிட்ட அன்புள்ளவங்க ஆண்டவர் தன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று அறிந்தால், உணர்ந்தால் அவர்களாகவே முன் வந்து செய்து விடுவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில அங்க எழுதியிருக்கு. என்னது? அங்க பைபிள்ல எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? கீழ்ப்படிவார்கள், ஆண்டவருடைய காரியத்தை அறிந்து புரிந்து அவர்களாக செயல்பட முன் வருவார்கள். ஆண்டவர் கேட்கிறாரு, பின்பு நான் யாரை அனுப்புவேன்? எனது காரியமாக யார் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். Then I heard the Lord's voice calling, who can I send? Who will go for us? So I said, here I am, send me Lord. இதோ அடியேன், என்னை அனுப்பும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, யாரை அனுப்புவேன்? நமது காரியமாக யார் போவான்னு கேட்கிறாரு. ஏசாயாவுக்கு தரிசனம் கொடுத்த பிறகு இப்படி கேட்கிறாரு. அப்போ அவர் பாலிசாக சைடு கொடுத்து என்ன செய்திருக்கலாம்? ஆண்டவரே, உனக்கு சித்தமான, உனக்கு பிரியமான யாரையாவது அனுப்புன்னு சொல்லியிருக்கலாம். அவர் உணர்ந்து கொண்டார், ஆண்டவரை புரிந்து கொண்டார். இப்ப ஆண்டவரிடத்தில் வைத்த அன்பு நிமித்தம் சொல்றாரு, இதோ அடியேன், என்னை அனுப்பும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். ஒவ்வொரு மாதமும் சுவிசேஷ முரசு பத்திரிகை வருகிறது. அதை அநேகர் ஒழுங்காக படிப்பதில்லை. அதில் வர்ற மிஷனரி வாழ்க்கை சரித்திரம் கூட படித்தவங்க எத்தனை பேர் உண்டு? எல்லா மாதமும் இதுவரையிலும் இந்த வருடத்தில் 5 மாதங்கள் மிஷனரி பத்திரிகை சுவிசேஷ முரசை படித்து வருகிறேன். விசேஷமாக மிஷனரி வாழ்க்கை சரித்திரம் படிக்கிறேன். இங்கே அப்படி படிக்கிறவங்க கையை தூக்கி கொஞ்சம் காட்டுங்க. There are very few people. படிக்கிறவங்க கூட, படித்தவங்க கூட, பத்திரிகையை வாங்குற நீங்க கூட படிக்கிறது இல்லை, பழக்கம் இல்லை. யூ ஆர் ராங். மிஷனரிகள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு எதனால வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? உங்க வீட்டில் கட்டியிருந்த ஆட்டோ அவுத்துட்டு போறாக்கா, மாட்டை ஓட்டிட்டு போறாக்கா, உங்க வீட்டில் ஒருபடி சாப்பாடு சாப்பிட வந்தாங்களா? அவர்கள் தங்களுடைய நாட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, ஜனத்தை விட்டு நம்ம தேசத்துக்கு ஏன் வந்தாங்க? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். யாருக்கெல்லாம் தெரியும்? ஆண்டவரிடத்தில் வைத்த அன்பினால தான் இதோ அடியேன், என்னை அனுப்புன்னு சொல்லி இங்கே வந்து கஷ்டப்பட்டு செத்தாங்க, உயிரே விட்டாங்க, பிள்ளைகளையே சாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம உங்கள்கிட்ட அப்படி ஒன்று நான் சொல்ல வரல. ஆண்டவர்கிட்ட வைத்திருக்கிற அன்பினால வாலண்டரியாக நீங்களாகவே முன் வந்து அவருக்காக ஏதாவது செய்வீங்களோ? நாங்கெல்லாம் ஆண்டவரோட ரொம்ப அன்பா இருக்கோம். ஏசப்பா ஏசப்பா சோத்திரம். அது ஒரு ராகம், அது ஒரு ராகங்க. ஆதித்தாளம், தோடி ராகம், அவ்வளவுதான். நீங்க அந்த ராகத்தில் பாடின உடனே மற்றவன் பயந்துட மாட்டான். சிலர் அழுத உடனே பயந்துருவாங்க. நோ, நெவர் ஃபியர். சிலர் அழுவே ஏமாத்துவாங்க. ஒன்று செத்து எடுத்து போக மாட்டாங்க. அவங்க அழுது முடியட்டும். ரொம்ப சின்ன பிள்ளைங்க அழுதா அவங்களை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு எதுக்கு அழுகிறாங்கன்னு தெரியாது. வயிற்று வலிக்கலாம், கழுத்து வலிக்கலாம், தலை வலிக்கலாம், அல்லது ஜுரம் வரலாம், அல்லது வாந்தி வரப்போகலாம். கொஞ்சம் வயசு விவரம் வந்தவங்க அழுத உடனே என் பையன் அழுதுட்டாங்க, என் பொண்ணு அழுதுட்டாங்க. இதை கண்டு ஒன்றும் ஆட வேண்டாம், அசைய வேண்டாம். ஆண்டவர்
வைத்திருந்த அன்பினால தான் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ மிஷினர்கள் வந்து அவங்க ஜீவனையே நம்முடைய மண்ணில் விட்டார்கள். ஆண்டவர் கேட்கிறாரு ஒரு கேள்வி, அதை புரிஞ்சுக்கிட்டு நானே செய்கிறேன் என்று முன் வருவது தான் ஆண்டவர்கிட்ட வைத்திருக்கிற அன்பு. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டாரு, நான் போறேன்னு நீ சொன்ன, ஆனா நீ போகல. யூ ஹேவ் நோ லவ் ஃபார் காட். ஆண்டவர் இயேசு ஒரு உவமை சொன்னாரு. ஒரு தகப்பன் தன்னுடைய 2 மகன்களிடத்துல சொல்றாரா, தோட்டத்துக்கு போயிட்டு வான்னு. ஒருத்தன் சொன்னானா நான் போறேன்னு, இன்னொருத்தன் போக மாட்டேன்னு சொன்னான். போமாட்டேன்னு சொன்னவன் போனான், போறேன்னு சொன்னவன் போகல. யார் உண்மையான அன்புள்ளவன்? யார் உண்மையான அன்புள்ளவன்? கீழ்ப்படிதல் என்பது அன்போடு சேர்ந்து வருகிறது. அன்பினால்தான் கீழ்ப்படிதலே வருகிறது. அப்பா சொன்னாங்க, நம்ம கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றணும். அதான் அன்பு. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் கேட்க முடியாதுங்க. அன்பு இருந்தா கீழ்ப்படிய முடியும். ஆண்டவர்கிட்ட ஒரு அன்பு இருக்க, நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்? நம்ம போனோம்னா, நீ என்ன புரோக்கரா, கமிஷன் ஏஜெண்டா? லாபம் கிடைக்குமா? நமக்கு கூட கிடைக்குமா? நம்ம போனால் அங்கே பெரிய பங்களா கிடைக்குமா? நம்ம ஊரில் கட்டுறதை விட பெரிய வீடு கட்ட முடியுமா? நம்ம ரொம்ப செல்வாக்காக இருக்க முடியுமா? அங்கே உள்ள சூழ்நிலை எப்படி, வசதி வாய்ப்புகள் எப்படி? இங்கே விட அங்கே நம்ம நல்லா இருக்கலாமா? கனடாவில் நல்லா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் நல்லா இருக்கலாம், நியூசிலாந்தில் நல்லா இருக்கலாம். அதெல்லாம் நல்ல நல்ல நாடுகள். நாங்கள் போகாட்டாலும் அந்த நாடுகளை பற்றி நான் அறிவேன். நான் அந்த நாடுகளை பற்றியெல்லாம் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் படித்து முடிச்சிட்டேன். இப்போ அந்த நாடுகளை பற்றி நல்ல நல்ல செய்திகள் வந்து கிடைக்கும். அது இருக்கட்டும். இப்போ ஆண்டவரிடத்தில் அன்பு இருக்கிறது, ஆனால் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? நான் எங்கள் அப்பாவை உயிருக்கு உயிராங்க நேசித்தங்க, ஆனால் எங்கள் அப்பா சொன்னதை ஒன்றை நான் கேட்கல. அது உண்மை. அப்படியா? அப்போதான் நீ பிச்சலாட்டோன்னு அர்த்தம், மாயக்காரின்னு அர்த்தம். எங்கள் அம்மாட்ட எனக்கு ரொம்ப அன்பு, ஆனால் எங்கள் அம்மாவை சொன்ன ஒன்றையுமே நான் கேட்கல, கீழ்ப்படியலை. நீ ஏன் இப்படி பைத்தியம் போல புலம்பிட்டு நடக்கிற? உன்னை போல மோசமானவன் எவரையும் நான் பார்க்கலன்னு சொல்லி முடிக்கிறேன். ஏன் நீ ஏன் அன்பா இருக்கிறன்னு எப்படி எதுக்கு சொல்ற? நீ உண்மையை சொல்லிடு. நீ பெற்றோரிடத்துல அன்பு இல்லை, ஆண்டவர்கிட்ட அன்பு கிடையாதுங்க. ஆண்டவர்கிட்ட அன்பா உள்ளவங்க கீழ்ப்படுகிறவர்களா இருப்பார்கள். அந்த நோக்கத்தை அறிந்து புரிந்து செயல்படுவார்கள். ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன், உங்கள்கிட்ட அன்பா இருக்கிறேன், ஆனா எனக்கு தோணுதுதான் நான் செய்வேன். நீர் சொல்றதெல்லாம் நான் என்னால் செஞ்சுவிட முடியாது. நீர் சொல்லும், நான் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும், கேட்கிறேன், ஆனா செய்ய முடியாது. அது கரெக்ட் தான், அது கரெக்டு தாங்க. ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து பிறக்க போறதை குறித்தும் சிலுவை பாடுகளை குறித்தும் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தவர். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய ரொம்ப அன்புள்ள ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவருடைய வார்த்தையை உணர்ந்து புரிந்து, இதோ அடியே என்னை அனுப்பும். அல்லேலூயா. உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு வந்திருக்கா? இத்தனை வருஷத்தை சொல்றீங்களே, 17 வருஷம் 27 வருஷம் நான் விசுவாசி, ரொம்ப சந்தோஷம். நீங்க பல வருஷங்களை பற்றி சொல்றதுனால. ஆனா ஆண்டவரை பற்றின ஒரு அன்பு வந்திருக்கா? கீழ்ப்படுதல் வந்திருக்கா? உங்களுக்கு வயசு எத்தனை தம்பி? 27 வயசு. ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பா அம்மாட்ட அன்பா இருக்கிறீங்களா? இருக்கிறேன். அப்பா அம்மா சொல் பேச்செல்லாம் கேட்பீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டேன். இது என்ன போக்கு? இது என்ன தலைக்கு வெளியிருக்கா? ஆர் யூ இன் சவுண்ட் மைண்ட்? சொஸ்த புத்தியில தான் இருக்கிறியா? அதான் யூ ஹேவ் பிகம் மேட். பைத்தியம் பிடிச்சிட்டா? கீழ்ப்படிதல் என்பது அன்போடு சேர்ந்து வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து, அன்பு இருந்தா அன்புள்ளவர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லித்தார. யார்கிட்ட அன்பா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து காலத்தையும் நேரத்தையும் ஒதுக்குவார்கள். They will keep away some time for the person whom they love. அன்பா இருக்கிறவங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்குவாங்க. அது உண்மை, அதுக்கு பொய் இல்லை. சங்கீதம் 5:3 சங்கீதக்காரன் சொல்றாரு பாரு. சங்கீதம் 5:3 எடுத்து பாருங்கள், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Every morning, Lord, I lay my gifts before you. என்னுடைய பரிசுகளை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். இங்கிலீஷ் பைபிளில் ஒரு மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் பைபிளில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, காலையிலே ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆயத்தமாகி காத்திருப்பேன். நல்லா இருக்கு. அந்த தமிழ் பைபிளில் எழுதியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கிறது.
ஆண்டவருக்கென்று நான் நேரமே ஆயத்தமாகி காலையிலே எங்களுக்கெல்லாம் எழும்புக்க முடியாதுங்க. நீங்கள் எதிர்பார்க்காதுங்க. மழை பெய்யும், குளிர் இருக்கும், பனி பெய்யும், நரி ஊளையிடும், நாய் குறைக்கும், பாம்பு குறுக்கே போகும், நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறவர்கள் அவருக்கென்று முதலாவது உள்ள நேரத்தை ஒதுக்குவாங்க. மத்தியானத்துக்கு பிறகோ ராத்திரியோ இல்லை, காலையிலே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்றாரு. பார்த்தீங்களா தாவீது? ஆண்டவரோட ரொம்ப அன்புள்ளவர் தான் தாவீது. ஹல்லேலூயா. அதனால தான் இப்படி சொல்றாரு. நம்ம கதை எப்படி? காலையில எப்படி எழும்புறதுங்க? கரண்ட் இருக்குது இல்லை ராத்திரி, அதனால தூக்கமும் கெட்டு போகுது. நானும் ஒத்துக்கிடுறேன். இப்போ கரண்ட் வந்தாச்சு, குளிரும் வந்தாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு பனியும் வந்தாச்சு. இப்போ காலையில் எப்படி எழும்புறது? குளிராக இருக்கு, நேரம் முடியட்டும், பொழுது முடியட்டும். அன்பு இருந்தால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ரொம்ப நேசிக்கிற உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவர், உங்கள் அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ மாமாவோ மச்சானோ அத்தையோ ஆத்தாவோ ஒரு ஆள் விடிய கால வருதுன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் நல்லா மூச்சா தூங்கிட்டா கிடப்பீங்க. எப்போ வரீங்க, எப்போ புறப்பட்டீங்க, விடிய காலம் 2 மணிக்கு வந்துடுவீங்களா, நான் ரெடியாக இருக்கிறேன் சொன்னது இல்லையா? நீங்கள் சொன்னீங்களா? சொல்லலையா? அப்படி சொன்னதே இல்லை. வாரம் எந்நேரம் வரட்டும், அப்போ வார நேரம் வாரம் நான் நடந்து உறங்கத்தான் செய்வேன். அப்படியா? உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தால் அப்படி செய்ய மாட்டீங்க. அன்பு உள்ளவங்களா இருந்தா நீங்க அவங்களுக்காக ரெடியா காத்திருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அன்பு இருந்தா அதிகாலையில காத்திருப்பேன்னு சொல்றாரு தாவீது. ஹல்லேலூயா. ஆயத்தமாகி காத்திருப்பேன். எனக்கு நினைவு வருகிறது, என்னுடைய கல்யாணத்துக்கு பிறகு நான் மதுரைக்கு என் மாமனார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருந்தா, அன்றைக்கு மற்ற அலுவல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு என் மாமனார் காலையிலே குளிச்சு ரெடியாகி அங்கே பார்த்துக்கிட்டே இருப்பாப்பிலையா, ரோட்டை பார்த்துட்டு இருப்பாப்பிலையா. எந்த ஆட்டோ வந்தாலும் இப்போ அவள் வந்துடுவா, என் மகள் வந்து விடுவா, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் போனோடனே மாமியார் சொல்கிறது, உங்கள் மாமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு இடம் அவங்க போகலை, எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. நாங்களும் இது போன்ற காரியங்களை கடந்த நாட்களிலும் செய்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கு அன்பானவர்கள் வருகிறாள் என்றால் நாங்கள் போக வேண்டிய காரியங்களை சற்று தள்ளி வைத்து அவங்களுடைய வருகைக்காக காத்துக்கொண்டு ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு யார்கிட்ட அன்பு இருக்கு? ஆண்டவர்கிட்ட அன்பு இருந்தால் தானே மற்றவர்கிட்ட அன்பு இருக்கும். சிலருக்கு மற்றவர்களிடத்துல எல்லாம் அன்பு இருக்கு, ஆண்டவர்கிட்ட அந்த அளவுக்கு அன்பு இல்லை. ஆண்டவர்கிட்ட அன்பு இல்லை, அது தப்பு. நீங்கள் முதலாவது ஆண்டவரிடத்தில் அன்பு கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். காலையில் ஆயத்தமாகி ஆண்டவர் சமத்தில் காத்திருங்க. கொஞ்சம் ஆண்டவரிடத்தில் வைத்திருந்த அன்பினால, கண்டிப்பினால் அல்ல, நாட் பிகாஸ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அப்படி இல்லை, ஆண்டவரிடம் வைத்திருக்கிற அன்பினால அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையை பக்தன் பாடுகிறார் இல்லையா? அப்படிதான். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற அன்பினால அதிகாலையில் எழுந்து நான் அவரை தேடுகிறேன், பாடுகிறேன். அருளோதயம் எழுந்திடுவோம், பரமேசுவை துதிப்போ. ஹல்லேலூயா. உங்களுக்கு அருணோதயம்னா எத்தனை மணி? 7 மணியா 8 மணியா? எப்படி ஆண்டவருடைய அன்பு எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. இப்படிதான் நீங்க மாறணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு இதுவும் ஒன்றே. ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவரிடத்தில் வச்சிருக்கிற அன்பை நம்ம எப்படி காட்டலாம்னா, அவருக்காக நம்ம செலவிடுகிறதிலிருந்து வெளிப்படுத்தலாம். ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு, அன்பான ஒரு ஆள், நீங்கள் என்ன செய்வீங்க? கறி மீன் எடுக்க மாட்டீங்களா? சைவம்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய். கத்திரிக்காய் வாங்காதுங்க, அது நல்லதல்ல. கத்திரிக்காய் என்பது காய்கறியில் மோசமான ஒரு காய். உண்மையாக சொல்கிறேன். 2 அர்த்தத்தில் பேசுவேன். ஒரு அர்த்தம் இது, இன்னொரு அர்த்தம் வேற. கத்திரிக்காய் அரிப்பை கொடுக்கும். கத்திரிக்காய் உடலுக்கு நல்லதல்ல என்று பல மருத்துவர்கள் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அது இருக்கட்டும். நீங்கள் அசைவம்னா கறி மீன் எடுப்பீங்கல்ல, அன்பானவர்கள் வந்தால் செய்வீங்கல்ல. காசு பணம் பார்ப்பீங்களா? செலவு பண்ண யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்க. எங்களுக்கு அன்பானவர்கள் வருகிறார்கள் என்றால் நாங்கள் காசு பணம் யோசிக்காம அவங்களுக்கு தாராளமாக செய்வோம். 2 இட்லி போதுமா? ஒரு துண்டு மீன் போதுமா? வறுத்த மீன் ஒரு துண்டு போதுமா? அதனால அன்பானவர்கள் வருகிறார்கள், அல்ல நீங்களே அவர்களை வரவழைத்து வரலையா?
அக்கா புருஷனே நீங்கள் வரலையா? அந்த குழந்தைக்கு பேர் என்னது? ஏதோ ஒரு பேரை சொல்லி கூப்பிடுங்களேன். நான் அதுக்கு ஒரு பேரை கண்டுபிடிக்கிறேனே. மனோவா அப்பாவே நீங்கள் வரலையா? மனோவா அப்பாவே நீங்கள் வரலையான்னு அவர் வந்துடுவார். அவர் பெரிய பேகம் தூக்கிட்டு, அவர் பெரிய உடம்பையை வச்சுக்கிட்டு, he may come with a big belly, அவ்வளோ பெரிய வயிறோடு வருவார். நல்லா சாப்பிடலாம். நீ கூப்பிட்டால, மனோவா அப்பாவே நீங்கள் வரலையான்னு கூப்பிட்டால, அதனால அவர் வருவார். அக்கா நீங்கள் வரலையா? தங்கச்சி நீங்கள் வரலையான்னு. உன்கிட்ட காசு பணம் இருக்குது, அவங்களுக்கு செலவு பண்ண முடியும்னு சொன்னால் கூப்பிடலாம். அது இடையூறு இல்லாமல் காசு பணம் இல்லாமல் கிடக்கிற காலகட்டத்தில் கடன் வாங்கி, இன்னொருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி, எங்கள் அக்கா வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யண்டாமா, அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யண்டாமா, கடன் வாங்குறது. இந்த வேலையை கொஞ்சம் வச்சுக்கிடாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக நல்லா சாப்பாடு கொடுத்து அனுப்பும். நல்லதெல்லாம் சொல்லித்தாரேன், உனக்கு மண்டையில் யாருன்னா நல்லது தான், இல்லைன்னா உனக்கு தான் கடன், நீ தான் கஷ்டப்பட போகிற. இதோ அன்பு இருந்தால் செலவு பண்ணதுக்கு யோசிக்க மாட்டோம். ஆண்டவர்கிட்ட உங்களில் சிலருக்கு ஒரு அன்பு இருக்குது, அதனால் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கலை. எனக்கு தெரியும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னும் காலை கூட ஆண்டவர் என்னட்ட உணர்த்தினார். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவருக்கு செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசித்து கொஞ்சம் போல செலவு பண்ணீங்க. இப்போ தாராளமாக செலவு பண்ணுறீங்க. அது சந்தோஷமான காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர்கிட்ட வச்சிருக்கிற அன்பினால அவருக்காக தாராளமாக நம்ம செலவு பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்கு. நம்ம யோசிக்கிறதுக்கு என்ன வரல, இவங்களுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணணுமா? நம்மகிட்ட ஒரு துவையல், ஒரு மோர், ஒரு ரசம் இருக்கு, இது போதாதா? துவையல், ஒரு மோர், ஒரு ரசம், ரொம்ப விசேஷமான சாப்பாடு இல்லை. ரொம்ப அன்பாக இருக்கிறவங்களுக்கு துவையல், மோர், ரசம் கொடுத்து அனுப்பிடுங்க. போதுமா? போதாது. அசைவம் சாப்பிட்றவங்க கறி மீன் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு கறியோ மீனோ வாங்கி கொடுக்குறீங்க. அன்பினால காசு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்கலை. ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு அதிக அன்பு இருந்துன்னா ஆண்டவருக்காக காசு செலவு பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அன்பு இல்லாதனால தான் நம்ம தான் செய்யணுமோ, நம்ம தான் அதை வாங்கி போடணுமோ, பாயை வாங்கி போடணுமோ, படுக்கையை வாங்கி போடணுமோ, நம்ம தான் டம்ளர் வாங்கி வைக்கணுமோ, நம்ம தான் தட்டு வாங்கி வைக்கணுமோ. ஆண்டவர்கிட்ட அன்பு இருக்கிறதுனால தான் அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு யோசனை இல்லை. எத்தனை ஃபேன் கிடக்கப்பா, ஹல்லேலூயா. இதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு யோசனையே வரல. ஏன்னா பிகாஸ் யூ ஹேட் த லவ் ஃபார் காட். ஆண்டவர்கிட்ட அன்பு இருக்கிறதுனால எல்லா ஃபேனும் எப்படி ஓடுது. இன்னும் ஃபேன் வேணுமா சபைக்கு? இன்னும் வேணும். 1 2 3 4 5 நம்பர் எண்ணலாம். ஆண்டவர்கிட்ட அன்பு இருக்கிறதுனால எத்தனை இன்னும் ஆண்டவருக்கு என்ன வாங்கி போடலாம்? வாட் கேன் ஐ டூ ஃபார் காட்? அன்றைக்கு ஒரு நாள் பெத்தானியா கிராமத்தில் இயேசு கிறிஸ்து வந்திருந்த வேளையில் ஒரு பொம்பளை போயிருந்தான். அவன் என்ன பண்ணா, நலதம் என்னும் பரிமள தைலத்தை அவர் மேலே ஊற்றி இருக்கிறான். அவங்க மார்க்கு சுவிசேஷம் 14:3 இருக்கு, மார்க்கு 14:3, யோவான் 11:2 இருக்கு. மரியாள் யோவான் 11:2 ஒரு வருஷம் முழுவதும் ஒரு ஆள் சம்பளம் வாங்குற சம்பாத்தியம் தான் அவ ஊற்றின பரிமள தைலம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக செலவு பண்ணிக்கலாம் நம்ம யோசிக்க மாட்டோங்க. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் வரான்னு வச்சுக்கிடுங்க, அவருக்கு சாப்பாடு கொடுக்குறது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நல்ல சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு, போகிற வேளையில் நிறைவான காணிக்க, சந்தோஷமாக போகணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக செலவு பண்ணி யோசிக்கக்கூடாது. ஏன்னா அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தம்மையே நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அன்பானவர்கள் வந்தால் அவங்களுக்கு நல்ல செலவு பண்ணுங்க, அன்பாக உபசரித்து விடுங்க. சும்மா பிசிறித்தனத்தை பண்ணாதீங்க. ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு அன்பு இருந்துன்னா அவருக்காக செலவு பண்ணுறதுக்கு நமக்கு யோசனையே வராது. ஐயோ நம்ம இந்த மாதம் இன்சூரன்ஸில் பணம் போடணுமே. ஆமாம் போடணும். பாஸ்டர்மாரே இன்சூரன்ஸில் பணம் போடுறாங்க, பிறகு விசுவாசிகளை மாத்திரம் நான் போடுறது இல்லைப்பா, என்ன விட்டுருங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அந்தந்த நாளுக்கு அதுனதுன்னு பாடு போதும், நம்முடைய காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் நம்ம இப்போ 500 ரூபாய் எடுத்து நமக்கு செலவு பண்ணிட்டோன்னா, ஆண்டவருக்கு செலவு பண்ணிட்டோன்னா பிறகு நமக்கு அது குறைஞ்சிடும் இல்லையா? 500 ரூபா 400 ரூபா குறைஞ்சிட்டோம், பிறகு 100 ரூபாய் எப்படி சேர்க்கறது, என்னைக்கு சேர்க்கறது? அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்படுகிறாய்? ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற அன்பினால தாராளமாய் செலவு பண்ணுகிறோம் அவருக்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. You are not up to the level. அந்த அனுபவம் உள்ளவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா.
ஆண்டவருக்காக செலவு பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் யோசிக்கிறது இல்லைங்க. எனக்கு அன்பானவர்கள் வர்ற வேளையில் நான் 500 ரூபா நோட்டையோ 1000 ரூபா நோட்டையோ யோசிக்கிறது கிடையாது. ஐயோ 1000 ரூபா நோட்டை நம்ம இப்போ சில்லறை ஆக்கிட்டோம்னா அப்புறம் அக்கா தந்துட்டா போகிறாங்க, அக்கா தந்துட்டு தான் போவாங்க, அது அடுத்த விஷயம். இப்போ 1000 ரூபா நோட்டு 800 ரூபாயா குறைஞ்சி போயிருவேன், அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு ஒன்றும் பண்ணண்டா. அது குறைஞ்சாலும் அக்கா போகிற வேளையில் நம்ம 200 ரூபா செலவு பண்ணாலும் அதுக்கு பதிலாக 4000 ரூபா கொடுத்துட்டு போவாங்களே, அப்படி கொடுத்துட்டு போவாங்கன்னு உள்ளதுக்காக இல்லை, அன்பு நிமித்தம் நாம் செலவிட தயங்குவது இல்லை. ஹல்லேலூயா. அந்த மரியாள் இயேசுவிடத்தில் வைத்திருந்த அன்பினால தான் அவ செலவு பண்ணது யோசிக்கலைங்க. ஹல்லேலூயா. இட்ஸ் எ வெரி குட் எக்ஸாம்பிள். இது ஒரு நல்ல மாதிரி தானே. அதனால அவளுக்கு என்ன கிடைச்சுதான். ஒரு நாள் அவளுக்கு சகோதரன் செத்து போயிட்டான்ல, வியாதிப்பட்டிருந்தான். இயேசுக்கு செய்தி அனுப்புனாங்க. அவர் ஆரோக்கியம் ரொம்ப லேட்டாகி போச்சு, அவன் செத்து போயிட்டான். அடக்கம் பண்ணி 4வது நாள் இயேசு வந்திருந்தார். அவர் கிராமத்துக்குள்ள வரக்குள்ளாலே ஆர்த்தாள் ஓடி போய், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான்னு எல்லாம் சொல்லி அவ அழுகிறார். ஆண்டவருக்கு மரியாள் மறந்து போச்சா? மரியாள் மறக்கலையே. ஆர்த்தாள்கிட்ட பேசிட்டு இருக்கிற வேளையிலே உன்னுடைய சகோதரியை அழைத்து வா சொன்னார. ஜீசஸ் வாஸ் வெரி மச் கன்சர்ன்ட் அபவுட் மேரி டூ. மரியாதை குறித்தும் ஆண்டவர் அக்கறை உடையவராக இருந்திருந்தார். why was it so? எதனால தெரியுமா? Jesus knew that Mary was also loving Jesus so much. இயேசுவை மரியாளும் அதிகம் நேசிக்கிறாள் என்று இயேசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் அவளை கூப்பிட சொன்னார். அவளுக்கு ஆறுதல் சொன்னாரா? அற்புதம் செய்தாரா? செய்தார். ஹல்லேலூயா. பணிவிடை செய்தவளுக்காகவும் அவரிடத்தில் அவருக்காக செலவிட தயக்கம் இல்லாமல் இருந்தவளுக்காகவும் ஒரு அற்புதமே செய்து விட்டார். உங்களுக்கு அற்புதம் எல்லாம் ஆண்டவர் செய்யும். ஆண்டவரே அற்புதங்கள் செய்பவரே, ஹல்லேலூயா, எங்களுக்கு அற்புதங்கள் செய்யும். அற்புதம் செய்வார். ஆண்டவருக்காக நம்ம செலவிடுவோமா? போமா, கடைக்கு போமா? ஆண்டவருக்காக என்ன வாங்கலாம்? ஆண்டவருக்காக கடையில் விலை குறைஞ்ச டியூப்லைட் எங்கே இருக்கு? எந்த கடையில் இருக்கு? அதை பார்ப்போம், வாங்குவோம். அப்படி நீங்க யாரும் இல்லை, அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். நீங்க நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி வாங்கி போட்டிருக்கிறீங்க. நல்ல ஃபேன்ஸ் ஆர் ஃபைன், ஏ கிரேட், ஹல்லேலூயா, லைட்ஸ் ஆர் குட். அப்படிதாங்க. நம்ம யோசிக்க கூடாது. ஆண்டவருக்காக செலவு பண்ணுப்போம். என்ன வேணும்? ஒரு ஊழியக்காரன் நம்ம வீடு தேடி வந்துட்டார். நம்மகிட்ட நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியில் அவங்க ஊர் கோயிங் போயிட்டாங்க. இப்போ ஊழியக்காரன் எப்படி அனுப்புறது? பசி அனுப்புறது. ஐயா என் கூட வாங்க போவோம். நல்ல ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல ஒரு சாப்பாடு 150 200 போயிட்டு போகுது. தேவனுடைய மனுஷன் நல்ல திருப்தியாக சாப்பிடாது. ஹல்லேலூயா. உண்மைதானா? அப்படிதாங்க. ஹல்லேலூயா. யோசிக்க கூடாது. 150 ரூபா இன்னைக்கு இவருக்கு செலவு பண்ணணுமா? அந்த பயிரை வர சொல்லி 5 ரூபாய்க்கு இட்லி வாங்கிட்டு வாடா, 5 ரூபாய்க்கு 3 இட்லி கிடைக்கும் இல்லையா? அதில் சட்னி வச்சு அந்த இலையோட வச்சு அவருக்கு சட்னியும் இட்னியும் வச்சு கொடுத்து விட்ருவோமா? Let us give the best. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மனுஷன் தேவனுடைய பிரதிநிதியா வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு 3 பேர் அங்கே மம்ரே சமவெளியில் ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிற வேளையில் போனாங்க. அங்கே வந்து இளைப்பாரிட்டு போங்கன்னு கூப்பிடுறாரு. ஒரு ஆள் யாரு? தேவனாய கர்த்தர். மீதி 2 பேர் யாரு? தூதர்கள். மெல்லிய மாவை பிசைந்து அங்க கண்டுக்குட்டி அடிச்சு சாராமா, வயசான அம்மா சாராமாட்ட சொல்லி அப்ப எல்லாம் சுட்டு கறி சாப்பாடு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் சொல்லிட்டு போனாரு. ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஹல்லேலூயா. ரொம்ப யோசனையா இருக்கு. கையில வரமாட்டேன்னு சொல்லுது. வருது இல்லையா? வரண்டா போட்டு அன்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அற்புதம் நடக்க போகிறது. அற்புதங்கள் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அன்பு தாங்க அதுக்கு காரணம். அடுத்து ஒரு ரகசியம் சொல்ல போறேன். சொல்லிட்டா சொல்லி காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் சொல்லி காட்ட போறேன். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18 20 வசனம் படிக்கிற வேளையில மார்க்கு 5:18 20 வரை படிக்கணும். அங்க படிக்கிற வேளையில கணேசரத்துக்கு கடற்கரை பக்கத்துல ஒருவனை பேய் பிடிச்சிருந்து, லேகியம் பிசாசு. ஆண்டவர் அவன்கிட்ட இருந்த பேயெல்லாம் துரத்திட்டார். துரத்தின பிறகு என்ன நடந்தது? அவன் அவருக்கு கூட நானும் வாரேன்னு சொல்றேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ என் கூட வர வேண்டாம், கர்த்தர் உனக்கு இறங்கி, மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்றேன்ல, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
18 முதல் 20 இருக்கு. நீங்கள் வீட்டில் போய் படித்து புரிந்து கொள்ளுங்கள். நானும் வாரணும். இல்லை, நீ வர வேண்டாம், நீ வர வேண்டாம்னு ஆண்டவர் இயேசு சொன்னார்ல. உனக்கு இறங்கி செய்த உன் இனத்தார் இடத்துல போய் சொல்லுன்னு சொல்றார். ஆண்டவர் செய்ததை குறித்த ஒரு நன்றியும் ஒரு அன்பும் அவனுக்கு இருந்ததுனால அவன் பிடிவாதம் கொள்ளலை. சிலர் என்ன செய்வாங்கன்னா, நான் உங்கள் கூட வரணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் என்ன இப்படி விட்டுட்டு போகிறீங்க, நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், நான் வீட்டில் போய் தூங்க போகிறேன், நான் தூங்க போகிறேன், இனிமேல் நீங்கள் செய்த நன்மையை கூட நான் நினச்சி பார்க்க மாட்டேன். இது தப்பு. ஆண்டவர் செய்த நன்மையை அவன் நினைத்து பார்த்து அவன் நன்றியுடையவனாய் பாருங்கள், அவன் சந்தோஷப்படுகிறான். மட்டுமல்ல, ஆண்டவர் பற்றின ஒரு அன்பினால ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உன் ஜனத்தாருக்கு சொல்லு. ஜீசஸ் said, go home to your family and friends, tell them about all that the Lord did for you, tell them how the Lord was good to you. ஆண்டவர் உனக்கு எப்படி நல்லவராக இருந்தார். இங்கிலீஷ் பைபிளில் தமிழை விட இன்னும் விளக்கமாக இருக்கு. ஆண்டவர் உனக்கு எப்படி நல்லவராக இருந்தாருன்னு சொல்லி விடுறாரு. அவன் போய் எல்லாருக்கும் சொல்லிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அன்பா இருந்தா ஆண்டவர் நமக்கு இறங்கி செய்ததை சொல்லாமல் இருக்க முடியுமா? முடியுமா? கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை உனக்கு ஆண்டவர்கிட்ட அன்பும் நன்றி இருந்தா அன்பு இருக்கும், அன்பு இருந்தால் நன்றி இருக்கும். புரியுதா? நன்றி இருந்தால் அன்பு இருக்கும், அன்பு இருந்தால் நன்றி இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி செய்ததை நீங்க சொன்னீங்களா? நான் ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு என்ன கிடைச்சது, என்ன செஞ்சாரு? சும்மா. உனக்கு ஆண்டவர்கிட்ட அன்பு கிடையாது. ஆண்டவர்கிட்ட அன்பும் நன்றி இருந்தால் ஆண்டவர் இறங்கி செய்ததுங்க மற்றவங்களுக்கு சொன்னா போதும். சும்மா வாங்கோ வாங்கோ, அங்க கோழி முட்டை ரெண்டு மஞ்சக்கரு உள்ள முட்டை நாங்க தர்றோம், நீங்க வாங்கோ, வான்கோழி முட்டை தர்றோம் வாங்கோ, அப்படியெல்லாம் நம்ம விளம்பரம் இல்லை. ஹல்லேலூயா. நாங்க வாரந்தோறும் சாப்பாடு தருவோம். உங்களுக்கு போற வேளையில உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பார்சல் சாப்பாடு கொண்டு போகலாம், வாங்கோ. we don't do that. அந்த விளம்பரங்கள் எல்லாம் டிவியில் வருது. அண்ணன் விளம்பரம் கொடுக்குறாங்க, அவங்க எல்லாம் சாப்பாடு கொண்டு போகிறாங்களா வீட்டுக்கும். நான் நேற்றுக்கு கேள்விப்பட்டேன், சென்னை பட்டணத்தில், நம்ம இடத்துல இல்லை, அது இங்கே சரிப்பட்டு வராது. இப்போ ஆண்டவரிடத்தில் வைத்திருந்த அன்பினால அவர் செய்த நன்மையை மறவாமல் நன்றியுடையவனாய் பாருங்க, அவன் தன்னுடைய தேசத்தில் இனத்தார் ஜனத்தாரிடத்தில் போய் சொல்றான்ல, அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணுமே இதில் செய்யலையா? ஒன்றும் செய்யலைன்னு இருந்தீங்கன்னா தாராளம் முடிஞ்ச பிறகு வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புறீங்க, வாங்க, ஒரு ஜெபம் பண்றேன், ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு செய்ய போறார். இன்றைக்கே அற்புதம் நடக்கும், கண்டிப்பா செய்வார். அதுக்கு பிறகாவது நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட நன்றியா இருங்க, ஆண்டவர்கிட்ட நன்றியா இருங்க. அடுத்து ஆண்டவர்கிட்ட அன்பா இருங்க. நன்றியா இருந்தா அன்பு இருக்குமே. உங்களுக்கும் எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லி பாடுகிறார் பக்தன். ஹல்லேலூயா. நீங்க பாடுவீங்களா? உங்களுக்கு பாட்டு வருமா? எல்லாம் பாடுறீங்க, யூ ஆர் ஆல் குட் சிங்கர்ஸ், நல்லா பாடுறீங்க. ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல அனுபவ ரீதியா என்ன பண்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? சும்மா மொட்டையா ஐயா கூப்பிடுறாங்க, மலவள ஐயா கூப்பிடுறாங்க, வாங்கோ. ஒரு காலகட்டத்தில் நாகர்கோயிலில் சொல்லிட்டு இருந்தாங்க விசுவாசிகள், ஐயாக்க சபையில 1976 5000 விசுவாசிகள், ஐயா விட்ட வாங்க, ஐயா விட்ட வாங்க, அம்மாட்ட வாங்க. ஆண்டவர் இயேசு எனக்கு இறங்கி இதை செய்தார். ஹல்லேலூயா. என்னை குணமாக்கினார், சாசுகளை துரத்தினார், எனக்கு இறங்கினார், நான் சாக இருந்த எனக்கு வாழ்வு தந்தார், என்னை வழி நடத்தினார், என்னை காப்பாற்றினார். சொல்லுங்க, எவ்வளோ இருக்க இல்லையா? நீங்க மொட்டை மண்டையா போய் சொல்றதுனால இந்த மொட்டை மண்டை என்ன சொல்ல போகுதுன்னு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அறிவு இருக்கு. மொட்டை மண்டை அடுத்து மொட்டை மண்டையா சொல்றீங்க, ஒருத்தனும் கேட்க போறது, செவி கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் இறங்கி செய்ததை நீங்க போய் சொல்லுங்க. நான் உங்க கூட வரப்போறேன். எங்க கூட வரப்போறியா? நீ எனக்கு கூட வரண்டாம், ஆண்டவர் உனக்கு இறங்கி செய்ததை போய் சொல்லு. நன்றி விசுவாசத்தினாலும் அவர்கிட்ட வச்சிருக்கிற அன்பினாலும் இன்றே புறப்படு, இன்றே அதை செய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. சோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறதுனால எனக்கு எந்த கஷ்டம் எந்த நஷ்டம் வரக்கூடாது. அதான் கண்டிஷன். நான் ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறேன், அதனால எனக்கு எந்த கஷ்டம் நஷ்டம் வரக்கூடாது. ஒரு கழுத்து வலியும் வரக்கூடாது, ஒரு தொண்டை வலியும் வரக்கூடாது, ஒரு மூக்கு வலியும் வரக்கூடாது, ஒரு செஸ்ட் பெயினும் வரக்கூடாது. யாரும் என்ன எதுவும் சொல்லவும் கூடாது.
பாஸ்டர் குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட், எல்லாம் சல்யூட் பண்ணணும். அது செய்வாங்க, கண்டிஷனா செய்வாங்க. அப்படியா? அப்படி இல்லை. ஆண்டவர்கிட்ட அன்பா இருந்தா நமக்கு பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் வரும் பொழுது let us rejoice, சந்தோஷப்படுவோம். ஹல்லேலூயா. பாஸ்டர் இப்படி சொல்றாங்களே, 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்துன்னு சொல்றாங்களே, அப்படியா? இந்த நாசமா போனவன் உருப்படுவானா? மண்ணா போவான் உருப்படுவாளா? பாஸ்டர் செத்த பிறகு நாங்க சபைக்கு வரோம்னு அவ சொல்றாளா? அப்படியா? அப்படியா? நான் முதல்ல சாவேனா நீ சாவியா? யாருக்கு தெரியும்? யாருக்குத்தான் தெரியும் அந்த சாவை பற்றி? யாருக்குத்தான் தெரியும்? உங்களுக்கு கோபம் வந்துட்டா? கோபம் வரலையே, சிரிப்பா இருக்கிறேன், எனக்கு சிரிப்பா வருது. அப்படியா? ஆமா, அப்படியா? பைபிள் என்று சொல்றேன், கேட்டுக்க. கமான், ரீட் த பைபிள். அப்போஸ்தலர் 5:41 42 பாக்குறீங்களா? ரொம்ப அருமையா இருக்குது. இட் என்கரேஜ் மீ சோ மச். என்னை மிகவும் உற்சாகப்படுத்தின ஒரு வேத பகுதி. அப்போஸ்தலர் நடபடிகள் 5:41 42. ஆண்டவர்கிட்ட ரொம்ப அன்பா இருந்தா நமக்கு ஏதாவது கஷ்டம், நெருக்கடி ஏதாவது வந்தா சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்படியா? அப்படியா? கமான், கொடுத்த ஜெனரேட். ஆண்டவர்கிட்ட அன்பா இருந்தா நமக்கு ஒரு கஷ்டமும் ஒரு நஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அப்படி நினைக்காதுங்க. ஆண்டவர்கிட்ட அன்பா இருந்த சீசர்களுக்கு அவங்களுக்கு ஒரு சிரமம் வந்திருக்காமே. அது என்ன? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக அவருடைய சீஷர்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் வீடுகளிலே தூங்கினார்கள். இல்லை, தினந்தோறும் தேவாலயத்திலே வீடுகளிலே இடைவிடாமல் உபதேசம் பண்ணினார்கள் கிறிஸ்துவை குறித்து. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திராக எண்ணப்பட்டபடியினால் ஆண்டவர் இயேசுவிடத்தில் அவர்கள் வைத்திருந்த அன்பினால், ஹல்லேலூயா, இயேசுவிடத்தில் வைத்திருந்த அன்பினால். சில வேளைகளில் நம்ம ஒரு ஆளிடத்தில் வைத்திருந்த அன்பு நிமித்தம் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியது இருக்கலாம். அல்லது அந்த ஆளு நிமித்தம் நம்ம கண்ணா பின்னான்னு இன்னொருத்தர் ஏசிட்டு போறாங்க. நீ அவங்க தம்பியா? பள்ளிக்கூடம் நடத்துகிற அவங்க தம்பியா? உங்களெல்லாம் வச்சுக்கிட்டேன்டா, நீங்க எல்லாம் எத்தனை நாள் நடமாட போறீங்க பார்க்கலாம்டா சொல்றாங்களா? அன்பினால், ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற அன்பினால், நீங்கள் அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறதுனால், யாராவது உங்களை புண்படுத்தினா, பரியாசம் பண்ணினால், அற்பமாய் பேசினால், அல்லேலூயா, அவனுக்கு நாக்கு திருந்தாத பையன், அவன் உங்களை அற்பமா பேசுறது காரணம் என்ன? நீங்க ஆண்டவர்கிட்ட அன்பு வச்சிருக்கிறீங்க, அதனால அவங்க அற்பமா பேசுறாங்க. உங்களுக்கு அழுகா வருதா? ஐயோ ஏசப்பா, ஏசப்பா என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்களே, நீ அங்க எதுக்கு போறேன்னு எங்களுக்கு தெரியும். பேசினாரு, உனக்கு மாப்பிள்ளையா மாற போறாரா? தூஷணம் பேசுவார்கள், அவதூறு பண்ணுவார்கள், அசிங்கமாய் பேசுவார்கள், கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசலாம். ஏசப்பா, நான் சபைக்கு போகல. You need not do that. Rejoice, சந்தோஷப்பட்டு கலிகூறு. Hallelujah. I love Jesus. நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னால எனக்கு ஊழியத்துக்கு முழுமையாக வரதுக்கு மனசே கிடையாதுங்க. ஆண்டவர் திட்டவட்டமா என்னோடு பேசி என்னை உறுதிப்படுத்தி அழைத்ததுனால வந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா, ஊழியம் செய்ய வந்தா மரியாதை கெட்டு போயிடும். ஒரு தேவ மனுஷன் சொல்லி தந்தாரு, 7 தோலை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னார். மரியாதை இல்லாமல் போயிடும், மரியாதை கெட்டு போயிடும். உண்மைதாங்க, அது உண்மைதான், உண்மைதான், பொய் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அது தெரியுமா? ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறதுனாலோ ஊழியம் செய்கிறதுனால உனக்கு அவமானமோ நிந்தையோ பொய் குற்றச்சாட்டுகளோ வந்தா அதுக்காக நீ அழுதுட்டு இருக்காத, புலம்பிட்டு இருக்காது. அழுதது போது நிறுத்தி எழும்பு. ஹல்லேலூயா. Let us rejoice. அவருடைய நாமத்துக்காக அவமானம் அடையருக்கு பாத்திராக எண்ணப்பட்டபடினா சந்தோஷப்பட்டு அதோட ஊழியத்துக்கு முற்றுப்புள்ளி
முடிவு சூட்டு விழா வச்சுக்கிட்டாங்க. இல்லை, எல்லா நாளும் ஊழியம் செய்ய போயிட்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? மன்னார்குடியில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க கம்யூனிஸ்ட் லீடர், அமெரிக்கா கைகூலி ராஸ்கல் எங்களுக்கு சந்தோஷமா தான் இருந்தது. அல்லேலூயா. சோழபுரத்தில் புழுதி அள்ளி மண்ணா போங்கடா. We never felt sad. எலுமிச்சங்க பாளையத்தில் அவங்க சைக்கிள் எல்லாம் பால்டிமெல்லாம் பிடிங்கி காத்த பிடிங்கி விட்டுட்டாங்க. சந்தோஷம். அல்லேலூயா. யாராவது எங்கேயா கண்ணா முன்னாடி பேசினாலும் நம்ம பொருட்படுத்துறதே கிடையாது. அவர் பொருட்படுத்தலைன்னா அவர்கிட்ட ஏதோ இருக்கும், அவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்கும். ஆமாம், உனக்கு அப்பன்கிட்ட இல்லாத தப்பா என்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இல்லாத தப்பா என்கிட்ட இருக்கு. நிறுத்து. நீ பேசினா நான் நிறைய பேச வேண்டிய வந்துடும். உனக்கு மானமும் மரியாதையும் பிறகு கெட்டு போயிடும். பாவமாக போயிடுவேன், பரிதாபமாக போயிடுவேன், பிற தலைமைந்து நடக்க முடியாமல் போயிடுவேன், பிற ஊர்லேயே குடியிருக்க முடியாமல் வீடே வச்சுட்டு போக வேண்டிய ஆகிவிடலாம். நான் அதனால் ஒன்றும் சொல்லலைப்பா. நான் மற்றவனை பரியாசம் பண்ண, அவமானப்படுத்த, நாரடிக்க நான் விரும்பவும் இல்லை. நான் அந்த வேலைக்கு என்ன ஆண்டவர் கூப்பிடவும் இல்லை. அவருடைய நாமத்துக்காக உங்களை யாராவது பரியாசமாக அற்பமாக ஏசுனா தாலி அறுத்துருக்கிற ஆள் விழுவேன். உங்களுக்கு நகை வேண்டாம், பொட்டு வேண்டாம், பூ வேண்டாம்னு ஏசு போதும் நீங்கள் விட்டீங்க. நான் சொல்லி நீங்கள் செய்யலை, அது வேற இல்லையா? ஆனால் உங்களை என்ன பண்ணுறாங்க? தூசிக்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். பார்க்கவே சைக்கிளில் மூலிகளாக இருக்கிறாங்க. சில பாஸ்டர்களே விவரம் தெரியாதவர்கள், ஆண்டவர் இயேசுவை பற்றி சரியா தெரியாதவர்கள் இவ்வளோ எல்லாம் பார்க்குறோம் மூலிகளாக இருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. அவன் சீக்கிரம் செத்து போய் அவன் பொண்டாட்டி தாலி அறுத்தான்னா அவனுக்கு கொஞ்சம் மூலியாக இருப்பான். அப்போ அவனுக்கு தெரியும். எப்படி அவனுக்கு தெரியும்? அவன் செத்தே போவான்ல, அவனுக்கு எப்படி தெரிய போகுது? அவனுக்கு தெரியாது. அவன் எல்லாம் ஆண்டவருக்கு ஊழியக்காரனும் இல்லை. சொல்ல வந்த காரியம், கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவது நிமித்தம் உங்களை யாராவது புண்படுத்தினால், லோகம் பண்ணினால், உங்களை அவமானப்படுத்தினா நீங்க அதுக்காக பரிதாபப்படாங்க. நான் ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற அன்பினால் இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டல்ல. அல்லேலூயா. ஐ டோன்ட் மைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். நான் இதெல்லாம் பொருட்டாக எண்ண மாட்டேன். நான் பொருட்டாக எண்ணி இருப்பேன்னு வச்சுக்கேன். நான் இந்த ஊர்லேயும் இருந்திருக்க மாட்டேன், இந்த ஊழியத்தையும் தொடர்ந்துருக்க மாட்டேன். இந்த ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சித்தமான வேற யாரையாவது வச்சு செய்யும். நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். எனக்கு வேற வழிவாசல் எல்லாம் இருக்கு. பள்ளிக்கூடம் திறக்க போகுது 10ஆம் தேதி. அந்த பள்ளிக்கூடம் இல்லை, வேற பள்ளிக்கூடம் திறக்க போகுது. அதை நான் பொறுப்பேற்று நடத்த போறேன். சுவாமி இயேசு சுவாமி. அந்த வேட்சிக்கே இடம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றனால துன்பமோ துயரமோ துக்கமோ வந்தாலும் அவரிடத்தில் வைத்திருக்கிற அன்பினால் இதெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. பவுல் சொல்ற இக்காலத்து பாடுகள் இனிமேல் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Glory to God. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அடுத்து ஆண்டவர்கிட்ட நம்ம அன்பா இருக்கணும்னா, ஐயோ யார் பிரிக்க முடியும்? Who can separate me from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரை ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாரு பவுல். யார் பிரிக்க முடியும்? பிரிக்க முடியும். அந்த காலத்தில் சதின்னு ஒன்று இருந்தது, சாதின்னு உள்ளது அப்போ இருந்து இப்போ அதை சொல்ல வரல. சாதிகள் இல்லை எடி பாப்பா, அதோட நிறுத்திடுறேன். இப்போ சதின்னு ஒன்று இருந்தது. எப்படின்னா, புருஷன்மார்கிட்ட உயிருக்கு உயிராக அன்பாக இருந்த சில ஸ்திரீகள் புருஷன்மார் செத்தோடனே இனி நான் எதுக்கு உயிரோடு இருக்கிறேன், எனக்கு உயிரோடு இருக்கு, இனி விருப்பமே இல்லை, நானும் அந்த கட்டையில் ஏறிடுறேன், பாடையில் ஏறிடுறேன்னு சில ஸ்திரீகள் போனாங்க. இதை சிலர் பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, புருஷன் செத்த பிறகு மனைவிக்கு விருப்பம் இருந்தோ இல்லையோ அவ்வளோ வலுக்கட்டாயம் பண்ணி ஏற்றிட்டானுங்க, உடங்கட்டை ஏற்றிட்டானுங்க, கொண்டு போட்டானுங்க. அது ராஜாராம் மோகன் ராய் வந்த பிறகுதான் அவருடைய தலைமைத்துவத்தில் தான் அந்த நிலைமை மாறினது. யார் பிரிக்க முடியும்? ஆண்டவர்கிட்ட வைத்திருக்கிற அன்பினால். நான் ஒரு நாள் ஒரு கான்ட்ராக்டர், ஒரு என்ஜினியர் அவரை பார்த்தேன். அவருடைய மனைவி கும்பகோணத்தில் உள்ள ஒரு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு சகோதரி. அந்த சகோதரி ஒரு நல்ல படித்த குடும்பத்தில் உள்ளவள், பிள்ளைகளெல்லாம் ரொம்ப நேசித்தவள், நான் ரட்சிக்கப்பட்டிருப்பாள் என்று நம்புகிறேன். பைக்கில், தன்னுடைய பைக்கில் கூட்டிகிட்டு போனவளில், திருச்சிக்காக கூட்டிகிட்டு போய் கொண்டிருந்த வேளையில் இருட்டில் ஸ்பீட் பிரேக்கரில் மேலே ஏறி அந்த சகோதரி விழுந்துட்டான். மண்டையில் பலத்தை அடி விழுந்து செத்து போயிட்டான்.
செத்து போய் எப்படியும் 6-7 வருஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மனுஷனை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நான் துக்கப்படுகிறேன். அவன் தாடியெல்லாம் வச்சுட்டு சோகமான ஒரு முகத்தோடு காணப்படுகிறான். நான் எத்தனையோ முறை பார்த்து பேசணும்னு விரும்பினேன். எனக்கு நேரம் வரவில்லை. நான் ஜெபிக்க போகிறேன். நான் பார்க்கும் பொழுதெல்லாம் மிகுந்த துயரம் அடைகிறேன். அந்த மனுஷன் ஒரு பணக்காரன், வீடு வாசல் இருக்கிறது, படித்தவன், தொழில் உள்ளவன், செல்வாக்குள்ளவன். ஆனால் தன்னுடைய மனைவி அவ்வளவாய் அவன் நேசித்திருந்திருக்கிறான் என்பதை நான் அறிய முடிகிறது. ஐயோ, யார் பிரிக்க முடியும்? யார் பிரிக்க முடியும்? சில குடும்பங்களில் பிள்ளைகள் யாராவது செத்து போனா அந்த பெற்றோரை ஆறுதல் படுத்தவே முடியாது. அவங்க சாகு வரையிலும் அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். காரணம் அந்த பிள்ளைகளுக்கு வைத்திருந்த அன்பு. நான் பல நீண்ட ஆண்டுகள் பாருங்க, என்னுடைய பொழுதுபோக்கு ஹாபி வந்து ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோ எடுக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணன் பையன், சின்ன பையன் செத்து போயிட்டு, சாவுக்கு முன்னால் ஒரு ஸ்டுடியோ கேமரா வச்சுருந்தேன். அதை வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். 10 ஷார்ட்ஸ் ஓட விட்டு, சிரிக்க விட்டு, உட்கார வச்சு, அடித்து, அப்படியே இயற்கை காட்சி போல இருந்தது. அவன் இறந்து போகிறதோட எனக்கு கேமராவே மறந்து போச்சு. ரொம்ப துக்கம் ஆகிப்போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, யார் பிரிக்க முடியும்? ஆண்டவரை விட்டு அவருக்கு அன்பு நிமித்தம் என்னை யாரும் பிரிக்க முடியும். அதனால தான் இரத்த சாட்சி கூட்டம் சத்திய பாதையில், இரத்த சாட்சிகள், மேகமோன திரளான சாட்சிகள் இருக்கிறார்கள், நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். உன்னை கொன்னு போடுவோம் தெரியுங்கள? நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன கொல்லாத, நான் இயேசுவை வணங்கவே மாட்டேங்க, என்ன கொல்லாத, என்ன அடிக்காத, நீ வீடை காலி பண்ணு மரியாதையா, நீ இருந்தது போதும், நீ இயேசுநாதர் உனக்கு வீடு தருவார் போ. ஐயோ, நான் இனிமேல் கோயிலுக்கே போகலைங்க, பைபிளையே நீங்க யாருக்கா வித்துருங்க. உயிரே போனாலும், உயிர் போனா யாருக்கா? இயேசுக்கா. இரத்த சாட்சிகள் மரித்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலிருந்து இரத்த சாட்சிகள் மரித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க ஒரு நாள் ஆண்டவருக்காக உயிரே விட வேண்டியது வந்தாலும் அதை பற்றியே இப்ப பேசாதுங்க. நீங்க கடைசி வரையில ஆண்டவர் உண்மையா பின்பற்றுவீங்களான்னு கேட்கிறேன். பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. நல்ல மாப்பிள்ளை உனக்கு வரப்போகுதான், வெளிநாட்டு மாப்பிள்ளை, நல்ல உயரமான மாப்பிள்ளை. அவர் பட்டையெல்லாம் போட்டிருப்பாராம். ஓம் சக்தியிலேருந்து வர்றாராம். அப்படியா? நல்ல சிரிச்ச முகமா இருப்பாரா? உனக்கு நல்லா இருக்குமா? போறியா? இயேசுவேன்னு நினைச்சிட்டு போ. உனக்கு கூட பிசாசு வருவான், இயேசு வர மாட்டான். எப்பா கல்யாணமோ காட்சியோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, பவுல் எப்படி சொல்றாரு பாத்தியா? அது எதனால தெரியுமா? அவர்களுடைய தரிசனம், ஆண்டவரிடத்தில் வைத்திருந்த அந்த இணைபிரியாத ஒரு அன்பு. ஹல்லேலூயா. இணைபிரியாத ஒரு அன்பு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அப்படி ஒரு அன்பு இருக்குதா, வருதா? பக்தன் எப்படி பாடினார்? தினந்தோறும் உண்மையில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்க கேட்டா சொல்லுவாங்க, நான் இயேசுவை தான் எல்லாரும் விட நேசிக்கிறேன். நீங்க ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல? அங்க ஒரு கோழி செத்து இல்லை, நான் எத்தனை முட்டை ஆண்டவருக்கு காணிக்கா கொடுத்தேன். ஸ்டாப் த ஃபெலோ. நான் எத்தனை முட்டை ஆண்டவருக்கு காணிக்கா வச்சேன். ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கோழி செத்து, நான் வரமாட்டேங்க. ஓஹோ, என் பையனுக்காக நான் எவ்வளவு உபாசம் இருந்து ஜோம் பண்ணி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அவனை படிக்க வச்சேன். அவன் ஃபெயிலாகி போட்டான். நான் இனிமேல் இயேசுவையே பின்பற்ற மாட்டேன். போ, நீ எல்லாம் ஆண்டவருக்கு ஆண்டவர் சுற்றவங்க கிடையாது. வாழ்க்கையில் உயர்வோ தாழ்வோ, கஷ்டமோ நஷ்டமோ, இன்பமோ துன்பமோ, கல்யாண நேரத்தில் கூட அதான் நாங்கள் கேட்குறோம். வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும் நீ பிரியாம அன்பா இருந்து வாழ்வாயான்னு கேட்டோம். ஆணும் அப்படிதான், மாப்பிள்ளையும் அப்படிதான் சொன்னான், பொண்ணும் அப்படிதான் சொன்னான். ஆனால் உண்மையா இருக்கிறாங்களா? ஆண்டவருக்கு தான் தெரியும். உண்மையா இருக்கிறீங்களா? இருந்தா ரொம்ப சந்தோஷம். தேவ சமூகத்தில் கல்யாணம் நடக்கிறது தான் ஆசீர்வாதம். தேவ சமூகத்துக்கு வெளியே நடக்கிறதெல்லாம் டெஸ்ட். அவங்க வாழ்க்கையில் எதுவும் நேரிடலாம், என்னவும் நடக்கலாம், நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, கேரண்டி கிடையாது. இப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு அன்பு நிறைய இருக்கா? நிறைய இருக்கா? நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போனேன், பந்தி குறுக்க வந்து விழுந்து எனக்கு உடம்பெல்லாம் காயப்பட்டு ரத்தம். இனிமேல் நான் ஊழியத்துக்கும் போகல, ஒரு இடத்துக்கும் போகலப்பா. நான் வீட்டில் சும்மா இருப்பேன். வேணும்னா இயேசுநாதருக்கு வேணும்னா ஒரு பிரசங்கம் பண்ணுவேன் வாரத்தில்.
ஏசுனா இருக்க புண்ணியத்துக்காக, ஏசுனா இருக்க புண்ணியத்துக்காகவா? ஏசுனா இருக்க புண்ணியத்துக்காக இல்லை, அவர்கள் வைத்திருக்கிற அன்பினால் உடம்புல உயிர் இருக்கும் வரையிலும் அவருக்கு சேவை செய்வேன். அல்லேலூயா. உயிரே போற போயிட்டு போகுது, அவருக்காக போட்டோம். அல்லேலூயா. என்ன என்ன நினைச்சிருங்க வந்த தேப்பரமானூர்ல? தெரியுண்டா நீ எதுக்கு வந்திருக்கிற ராஸ்கல், பாரு போன என்ன செய்கிறோம், ஆண்டவர் காப்பாத்திட்டார், வந்துட்டேன். அல்லேலூயா. உயிரே போகுது, என்ன செய்ய போறீங்களா? எத்தனை உயிர் இருக்கா? ஒரு உயிர். எத்தனை தடவை போகுமா? ஒருக்கா போகுமா? அது இயேசுக்கா போனா எங்க போய் சேருவோம்? அங்க போயிடுவோம். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, கடன் பிரச்சனையா இருக்குது. இயேசுக்கு இயேசு இயேசுன்னு சொல்லி கடன் தீர்த்துட்டார. கொஞ்சம் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உயர்வு தாழ்வு எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானம், ஒரு பிரதிஷ்டை எடுத்துக்கிறோம். பி ஸ்ட்ராங் இன் தி லார்ட். எனக்கு கஷ்டம் வந்தது, நஷ்டம் வந்தது, நான் வேதனைப்பட்டேன், கண்ணீர் விட்டேன், அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்தேன், மரண பள்ளத்தாக்கிலும் நான் கடந்து சென்றேன். அவருடைய கரம் என்னை தாங்குவது. ஹல்லேலூயா. அதனால நான் முறுமுறுக்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ரூத் நகோமியை விட்டு விலக மாட்டேன் நிற்கிறான். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். ரூத்தின் புஸ்தகம் 1:16. அது போல இருக்கணும். ரூத் said, don't force me to leave you, don't force me to go back to my people, let me go with you. Wherever you go I will go, wherever you sleep I will sleep. Your people will be my people, your God will be my God. Only death will separate us. Hallelujah. While you die I will die, and that is where I will be buried. நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்படி ஒரு வீர பிரதிஷ்டை பண்ணிடுவோமா? இன்னைக்கு ஒரு வீர பிரதிஷ்டை பண்ணுவோமா? எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி முடித்து விட்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.